ஏன் சிலுவை தான் அஸ்திபாரம் கிறிஸ்தவ வாழ்க்கை? சிலுவை, அவருடைய பாடு, அவருடைய மரணம், அவருடைய ரத்தம், அவருடைய மாம்சம், இவைகள் தான் இயேசுவின் கிறிஸ்தவத்துக்கு அஸ்திபாரம். கிறிஸ்தவம்னா நான் சொல்றது மெய்யான கிறிஸ்தவம், தேவனுடைய வல்லமையை அனுபவிக்கிற கிறிஸ்தவம். அதாவது எப்படி இருக்கலாம்னா, வேதத்தில் சொல்லப்பட்ட அற்புதங்கள் அதையும் தாண்டி நடக்கும். அதுதான் கிறிஸ்தவம். நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அதை நம்ம அனுபவிக்கிறதா இருக்க வேண்டும், அதை பெற்றுக்கொள்வதாக இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவம். அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு சிலுவை தான் அஸ்திபாரம் என்று ஏன் சொல்லுகிறேன்? எதை வைத்து சொல்லுகிறேன்? ஏன் அது ரொம்ப முக்கியம்? இயேசு கிறிஸ்து மூலமாய் மீட்பு உண்டுன்னு ஏன் சொல்றோம்? Why do we say only through Christ there is redemption? அவராலே அன்றி வேற ஒருவராலும் மீட்பு இல்லைன்னு இருக்கு. ஏன் அப்படி சொல்றோம்? ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, மற்ற மனிதர்கள், மற்ற மத தலைவர்கள் பல பேர் என்னெல்லாமோ செய்யலாம். ஏதோ நன்மைகளுக்கு நல்ல வழிகளை கற்றுக் கொடுக்கலாம், தீமை செய்யாமல் இருப்பது எப்படின்னு சொல்லலாம், இந்த மாதிரிலாம் சொல்லித் தரலாம். ஏன் இயேசு கிறிஸ்து மூலமாய் மட்டுமே மீட்பு என்று சொல்கிறோம் என்று சொன்னால், ஆவியை அருளக்கூடியவர் அவர் மட்டுமே. வேதம் காட்டுகிற மீட்பு என்பது ஏதோ ஒன்று கிடையாது, ஆவி அருளப்படுறதுதான். ஏன்னா ஆவி அருளப்பட்டு விட்டால் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே, இந்த நாளிலும் எங்களோடு நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வல்லமையுள்ள வார்த்தை, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வார்த்தை எங்கள் நோக்கி புறப்பட்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, மனக்கண்களை பிரகாசப்படுத்துவீராக. ஆண்டவரே, எல்லா சோர்வுகள், மாம்சத்தின் பலவீனங்களை மேற்கொள்ளுகிற உங்களுடைய ஆவியின் வல்லமை எங்களுக்குள்ள வல்லமையாக கிரீசியபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுவீராக, இடைப்படுவீராக. தொடர்ந்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கலாத்தியர் 3 அதிகாரம், கலாத்தியர் 3 அதுல 8வது வசனத்துல இருந்து வாசிங்க. கலாத்தியர் 3:8 மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தால் ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான்கள் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணமும் விசுவாசத்துக்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சோ நம்ம இப்ப தொடர்ந்து ஒரே இதுலதான் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது 3 தியானங்கள், அதெல்லாம் நம்ம கம்பைன் பண்ணி அதுல ஒவ்வொரு கால்ல ஒரு இது ஆஸ்பெக்ட் நம்ம ஸ்டடி பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஓகே, சோ முதல்ல மெடிடேஷன் ஆஃப் கிராஸ், சிலுவை குறித்த தியானம். 2வது இயேசுவின் ரத்தத்தை குறித்த தியானம். 3வது இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை குறித்த தியானம். சோ இது 3ஐயும் பல ஆங்கிள் நம்ம பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம இன்னைக்கும் தொடர போகிறோம். ஏன்னா இது ஒரு மிக மிக வைட்டலான ஒரு சத்தியம். அதாவது இதெல்லாம் ஒரு எதுவுமே கிடையாது, ஃபவுண்டேஷன் கிடையாது. நான் எல்லா காலையும் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன்னா எவ்வளவு சொல்லியும் சில பேருக்கு ஏற மாட்டேங்குது, அதனால திரும்ப சொல்றேன். நான் நம்மளும் காலில் இருக்கவங்க எல்லாம் சொல்லல, நான் பார்த்ததை சொல்றேன். இதை சீரியஸா இருக்குன்னு சொன்னவங்க கூட கொஞ்ச நாள்ல இந்த டாபிக்கை மறந்துட்டு போயிடுறாங்க. விசாஸ் வஞ்சிக்கிறான். சோ அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதாவது ஒரு வீட்டுக்கு எப்படி அஸ்திபாரம் முக்கியமோ, எந்த வீடா இருந்தாலும் சரி, அந்த வீடு கட்டி முடிச்சு எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, அஸ்திபாரத்தை யாரும் எடுக்க மாட்டாங்க. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இப்ப ஒண்ணு பண்ணுவாங்க, தோண்டி கீழே இருக்க அஸ்திபாரத்தை மட்டும் கலட்டி எடுத்துரும் அப்படின்னு. எடுக்கவே முடியாது. எடுத்தா பில்டிங்கே கொலாப்ஸ் ஆயிரும். எடுக்கவும் மாட்டாங்க. Goes without saying. Nobody even attempts to do that. But somehow we are so deceived in trying to do that. ஓகே. சோ இப்போ அதாவது இப்ப ஒருவேளை ஒரு மாடர்ன் மிஷின் ரொம்ப கஷ்டம். இப்ப இந்த அஸ்திபாரத்தை வெட்டி எடுக்கிறதுலாம். ஒருவேளை ஒரு மாடர்ன் மிஷின் வந்துச்சு, நாங்க அஸ்திபாரத்து மேல அப்படியே பேஸை மட்டும் கலட்டி தூக்கி கொண்டு போய் வேற எங்கேயா கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னு ஒரு வீடை மட்டும், ஒரு சின்ன வீடா கூட இருக்கலாம், ரொம்ப பெரிய வீடா இல்ல, இருந்தாலும் அதை மட்டும் அப்படியே கொண்டு போய் அஸ்திபாரம் இல்லாம எங்கேயாவது வச்சீங்கன்னா அது இருக்கலாம். ஆனா இயேசு சொன்ன மாதிரி எப்போ ஒரு புயல் வருதோ, எப்போ ஒரு இது வருதோ, அப்போ அது நிக்காது. விசுவாசம் அப்படிதான் இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்க வேண்டும். ஓகே, இயேசு கிறிஸ்துவின் மேல் மாத்திரம் இருக்க வேண்டும். அவருடைய இப்ப நான் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம்
வைக்கிறேன் என்பதை எப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால், சிலுவை வைத்து தான் சொல்லுகிறோம். நம்ம எந்த அளவு சிலுவை தியானிக்கிறோமோ, எந்த அளவு சிலுவையின் மேல் அவருடைய சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள். சிலுவைனா வெறும் ஏதாவது அந்த சிலுவைன்ற அந்த இது சிம்பல நான் சொல்லல. அ அது சில பேர் அப்படி புரிய ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அந்த சிலுவை சிம்பல வச்சா போதும்ன்னு. நோ, நோ, நோ. அதில் இருக்கிற சத்தியங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். சோ சிலுவை குறித்த உபதேசம் அப்படின்னு வருது இல்லையா? சோ அதான். சோ அந்த சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். சோ அந்த சத்தியத்த நம்ம எடுத்துட்டோம்னா, எதுவுமே ஒர்க் ஆகாது. சோ அ கிறிஸ்தவர்கள் மட்டும் அது மாரி அட்டெம்ப்ட் பண்றாங்க. அஸ்திபாரம் இல்லாம வாழ்ந்துரலாம் அப்படின்ற மாரி எப்படியோ ஒண்ணு அது வஞ்சனை அது. யாரும் ஒரு நார்மல் திங்கிங்ல இருக்கவங்க அப்படி யோசிக்கவே முடியாது. ஆனா நம்ம அது நினைக்கிறோம். ஏன் நினைக்கிறோம் இல்ல அதுல இன்வால்வ் ஆயிர்றோம். அப்படி போயிர்றோம் அந்த பாதையில. ஏன்னா நமக்கு தெரியல. சரியா காரியங்கள் வந்து கற்றுக் கொடுக்கப்படவில்லை. நாமும் கற்றுக்கொள்ளவில்லை. பல ரீசன்ஸ்னால அது அப்படியே இருக்குது. சோ திஸ் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். சி இப்ப என்னன்னா கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்றது வந்து வாழ்ந்துட்டு இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லிக்கலாம். நெறைய பேர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படிதான். அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவ அருளுகிற காரியங்களில் கொஞ்சத்த மட்டும் வாங்கிட்டு, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சொல்றவங்க என்னனாலும் சொல்லிக்கலாம். எதனாலும் சொல்லிக்கலாம். சொல்லிட்டு இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லிக்கலாம். ஆனா, வேதம் காட்டுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை, ஏன் பவுல் எழுதுறார்ல, சிலுவை குறித்த உபதேசம் கெட்டுப் போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கும் தேவ பெலனா இருக்கிறது. இல்லன்னா அப்போஸ்தலர் முதல் இயேசு சொன்னார்ல, பரிசுத்த ஆவியின் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும், யூதேயாவிலும், சமாரியாவிலும், எருசலேமின் முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அந்த வாழ்க்கை எனக்கு சாட்சிகள்னா என்னை பத்தி சாட்சி சொல்லுவீங்கன்னு சொல்லல. உங்கள பார்த்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்னாரு. எனக்கு சாட்சிகள். யாருக்கு சாட்சிகள்? உயிர்த்தெழுந்த இயேசு, கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, உயிர்த்தெழுந்து சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற கிறிஸ்துவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு சாட்சிகள். யாரோ ஒருத்தருக்கு சாட்சி இல்ல. அவருக்கு சாட்சி. அ சரியா? சோ அதனால பார்த்தீங்கன்னா, அவரு வெளிப்படுத்தல்ல வர்ற அவருக்கு சாட்சி. அவரு வந்து ஒரு சாதாரண ஆள். அவரு ஒரு பெரிய ராஜா. அவர்ட்ட நெறைய ஆர்மி இருக்கு. அவருக்கு நெறைய பவர் இருக்கு. அவருக்கு சாட்சிகள். அவருக்கு சாட்சிகளா இருக்கிறதுக்கு அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படிப்பட்ட ரிசல்ட்ஸோட வாழ்வது. அது வேணும்னா, யூ ஹேவ் டூ கம் டூ த ஃபவுண்டேஷன். அஸ்திபாரத்துக்கு வரணும். அஸ்திபாரத்துக்கு வரலன்னா கஷ்டம். சோ அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கு வந்து இப்ப நம்ம ஒரு பகுதி படிச்சோம். அதுல இருந்து நம்ம முதல்ல சில காரியங்கள் பார்க்கலாம். முதல்ல என்னன்னா, இப்ப நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு சிலுவை தான் அஸ்திபாரம் என்று சொல்லி. ஏன் அப்படி சொல்றேன்? ஏன் சிலுவை தான் அஸ்திபாரம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு? சிலுவை, அவருடைய பாடு, அவருடைய மரணம், அவருடைய ரத்தம், அவருடைய மாம்சம் இவைகள் தான் இயேசுவின் அ கிறிஸ்தவத்துக்கு அஸ்திபாரம். கிறிஸ்தவம்னா நான் சொல்றது மெய்யான கிறிஸ்தவம். தேவனுடைய வல்லமையை அனுபவிக்கிற கிறிஸ்தவம். அதாவது எப்படி இருக்கலாம்னா, வேதத்தில் சொல்லப்பட்ட அற்புதங்கள் அதையும் தாண்டி நடக்கும். அதுதான் கிறிஸ்தவம். நம்ம வாழ்க்கையில் நடக்குது. அதை நம்ம அனுபவிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அதை பெற்றுக்கொள்வதா இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவம். அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து வாழ்வதற்கு சிலுவை தான் அஸ்திபாரம் என்று ஏன் சொல்லுகிறேன்? எதை வைத்து சொல்லுகிறேன்? ஏன் அது ரொம்ப முக்கியம்? இப்ப இன்னைக்கு நீங்க டாபிக்ன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய டாபிக்ஸ் இருக்கு. எல்லாம் நல்ல டாபிக் தான். விசுவாசம் எடுத்துக்கோங்க. விசுவாசம் என்ன மோசமான டாபிக்கா? இல்ல நல்ல டாபிக். விசுவாசம் என்பது ஒரு சூப்பரான டாபிக். எடுத்துக்கோங்க. நல்ல நம்பிக்கை. அது நல்லது. நல்ல தேவையான டாபிக் தான் ஜனங்களுக்கு. நம்பிக்கை இல்லாம போயிருது. நம்பிக்கை, ஆறுதல் குடுக்குற ஆறுதல், தேவன் தருகிற ஆறுதல் அப்படின்னு இருக்கு. நெறைய இருக்கு. ஆசீர்வாதம்னு டாபிக் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப நல்லது, நல்லது. நான் வந்து பேட் டாபிக்ஸ்லாம் எடுக்கல. நல்ல நல்ல டாபிக்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கேன். சரியா? இவைகள்லாம் நல்லது தான், முக்கியமானது தான். ஆனா இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் சிலுவை தான் முக்கியம் என்று ஏன் சொல்லுகிறேன்? அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ தட் நம்ம வந்து அந்த சிலுவைய விட்டு வலதுபுறமோ, இடதுபுறமோ விலகிறக்கூடாது. அதையே பார்த்துட்டு இருக்கணும். அதுவே நம்முடைய மனதை நிரப்ப வேண்டும். அதுவே நம்முடைய தியானமா இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்களை நிரப்பணும். அதுக்கு வந்து இதுதான் புரிஞ்சுக்கணும். ஓகே சொல்றேன். ஏன் சிலுவை தான் முக்கியம். அதாவது நம்ம ஏதேன் தோட்டத்துக்கு போணும். போய் அனலைஸ் பண்ணா தான் இந்த கரெக்ட்டான பதில் இதுக்கு கிடைக்கும். ஏதேன் தோட்டத்துல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல நான் பேசுற நெறைய காரியங்கள் உங்களுக்கு வந்து ஏற்கனவே கேள்விப்பட்ட மாரி இருக்கலாம். ஆனா சரியா புரிய வேண்டியதுல புரிஞ்சிருந்தால், நாம் சிலுவைய விட்டு எங்கேயுமே போயிருக்க மாட்டோம். ஏன் போய் விடுகிறோம் இடையில இடையில இன்னும் சரியா புரியல. அதான் போய்க்கிறோம். சரி ஓகே. சோ ஏதேன் தோட்டத்திலே தேவன் மனுஷனை உருவாக்கும்போது உங்களுக்கு தெரியும், ஆவி, ஆத்மா, சரீரத்தோட உருவாக்கினார். சோ ஆவி, ஆத்மா, சரீரம். மு மு அ பெர்ஃபெக்ட்டா தேவன் உருவாக்கினார். அதுல நம்ம முன்னாடியே நெறைய தடவ சொல்லியிருக்கேன். மனுஷன் ஆவி மனிதன். தே நமது சாயலின்படி, நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோம் என்று அவர் சொன்னபோது, அந்த நமது சாயல், நமது ரூபம் என்பது ஆவியில இருந்து தான் சொன்னாரு. ஏன்னா ஆவி தான் எக்ஸாக்ட் மேட்ச். அதுக்காக சரீரமும், மனதும், ஆத்மாவும் தேவன் உருவாக்கலன்னு நான் சொல்லல. தேவன் உருவாக்குனது தான் அதுவும். ஆனா அந்த எக்ஸாக்ட் மேட்ச் எங்க இருந்துச்சுன்னா, ஆவியில தான் இருந்தது.
சோ ஆவியிலே தேவன் தன்னுடைய சாயலின்படி தமது ரூபத்தின்படி ஆதாமை ஏவாளை சிருஷ்டித்தார். அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக தேவ சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அப்படி இருக்கும்போது என்ன நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த ஃபால் நடந்தது ஜெனிசிஸ் 3ல ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல மனுஷன் விழுந்து போனான். விழுந்து போனதுல என்ன நடந்தது அப்படின்னா ஆவி இல்லாத நிலைமைக்கு போயிட்டான். தேவன் தந்த ஆவி இல்ல, வேற ஏதோ ஒரு ஆவி உட்கார்ந்த மாதிரி ஆயிடுச்சு. தேவன் தந்த ஆவி இல்ல, ஆவி இல்லாதவன். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவரிடம் நல்ல மாதிரி, தேவ ஆவி இல்லாதவன் தேவனுடையவன் இல்ல. சோ ஆவி இல்லாத நிலைமைக்கு போயிட்டான். அந்த வேக்கும் நான் சொன்ன மாதிரி அதை வேற அசுத்தாவிகளோ பிசாசின் எண்ணங்களோ இப்படி நீங்க எதனாலும் சொல்லிக்கலாம். ஏதோ ஒன்று நிரப்பிருச்சு. ஆனா அது தேவன் அருளின ஆவி கிடையாது. ஓகே, த ஸ்பிரிட் பிகேம் டிஃபைல்ட் ஆர் த ஹவுசிங் ஆஃப் த ஸ்பிரிட் பிகேம் டிஃபைல்ட் அப்படின்னா ஆவி குடியிருக்கு. தேவன் தந்த ஆவி குடியிருந்த இடம் அசுத்த ஆவிகள் அசுத்த பறவைகளுடைய கூடாயிற்று அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சோ இதுல என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இந்த விளைவினால இந்த விழுந்து போனது விளைவினால மனுஷன் வந்து காண்கிறவர்களின்படியே வாழ ஆரம்பிச்சுட்டான். மாம்சத்தின்படி வாழ ஆரம்பிச்சுட்டான். இதுதான் ஃபாலுடைய ரிசல்ட். சோ தேவனை விட்டு விலகிறது, தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவது, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது. அது இஸ்ரவேல் ஜனங்களே ஆண்டவர் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து நம்ம காட்டுறார். அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை தேவன் நேரடியா கொடுத்திருந்தாரு. வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தாரு. சரியா? நேரடியா அவங்ககிட்ட பேசினாரு. இவ்வளவெல்லாம் பேசியும் மனுஷனுடைய இருதயம் இவ்வளவு மோசமா இருக்க முடியும் என்பதற்கு அந்த விழுந்து போன இஸ்ரவேல் ஜனங்கள் அடையாளமாக இருக்கிறார்கள். கீழ்ப்படியாமல் போனவர்கள், அந்த வனாந்தரத்துல மரித்து போனவர்கள், இவங்கெல்லாம் கண்கூட அற்புதத்தை பார்த்து இவங்க இருதயம் வந்து மாற்றம் அடையவே இல்லை. ஏனென்றால் ஒரு பிரைம் ரீசன் த ஸ்பிரிட் வாஸ் நாட் தேர். ஆவி அருளப்படவில்லை. நிறைய தடவை சொல்லியிருக்கேன். 2 பேர் தான் உள்ள போனாங்க. ஏன்னா 2 பேரும் ஆவியை பெற்றவர்கள் அவங்க தான் உள்ள போனாங்க. யோசுவாவும் காலேபும். சோ 2 பேரை பத்தி ஆவியை பெற்றிருந்தார்கள் என்பது தேவ ஆவியை பெற்றிருந்தார்கள் என்பது ஸ்பெசிபிக்கா எழுதப்பட்டிருக்கிறது. காலேபை பற்றி சொல்லும்போது வேற ஆவி உடையவன். அதாவது இவங்க இந்த குரூப்ல வேற ஆவி, அது ஒரு அசுத்தாவி. இவனுக்குள்ள வந்து கர்த்தருடைய ஆவி இருந்தது. அதனாலதான் வந்து வேற ஆவி உடையவன் என்று அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி யோசுவாவை பார்த்தா மோசே கைகள் வைத்ததுனா அவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான். ஞானத்தின் ஆவி என்பது தேவன் தந்திருக்கிற ஆவியின் ஒரு டைமென்ஷன் தான். சோ இந்த ஆவி இருந்தனால 2 பேரும் உள்ள போனாங்களே தவிர மற்றவங்க யாரும் உள்ள போல. ஓகே, சோ இதுதான் பழைய ஏற்பாட்டிலே இதான் நிலவரம். இது திருஷ்டாந்தங்களாக இவைகள் இருக்கிறது. ஆவி இல்லாதவர்கள் அவர்கள் தேவன் அருளுகிற வாக்குத்தத்தங்களுக்குள் பிரவேசிக்க முடியாது என்பதுக்கு திருஷ்டாந்தங்களாக இவைகள்லாம் பழைய ஏற்பாட்டிலே இருக்குது. சோ என்னதான் தேவன் அற்புதமே செஞ்சாலும் அற்புதம் செஞ்சவனே உணர்ந்தும் இல்லாம போயிட்டான். அற்புதத்தை அனுபவிச்சவனே வந்து கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிற போயிட்டான். ஏன்னா ஆவி இன்னும் சுத்தமாக்கப்படவில்லை, சுகமாக்கப்படவில்லை. ஆவி இன்னும் அந்த ரெஸ்டரேஷனும் நடக்கல. சிலுவையில இயேசு இன்னும் மரிக்கவில்லை. அதனால இன்னும் நடக்கல. இருந்தாலும் அவர்களுக்கு அடையாளமாக பஸ்கா ஆவிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. அதை கூட அவங்க ஒழுங்கா பண்ணல. அதுதான் பிரச்சனை. நீங்க அது இஸ்ரேலோட ஹிஸ்டரி படிச்சு பாத்தீங்கன்னா பஸ்கா ஆசரிப்பே என்னைக்கோ ஒரு நாள் மாதிரி ஆயிடுச்சு. அதை ரெக்கார்ட் பண்ற அளவுக்கு ஸ்பெசிபிக் ஈவெண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஆசரிப்பே இல்லாமல் போயிடுச்சு ரொம்ப நாளா. இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம். ஏன்னா சிம்பாலிக் இது கூட ஒழுங்கா நடக்கல. இதுல எப்படி நிறைய பிரச்சனைகள். சோ இப்படி இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த பிரச்சனைக்கு தேவன் தீர்வை உண்டு பண்ணுகிறார். உண்டு பண்ணிட்டார். சரியா? சோ இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஆவி அருளப்பட்டிருக்கிறது. ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் என்னன்னா இயேசு கிறிஸ்து மூலமாய் மீட்பு உண்டுன்னு ஏன் சொல்றோம்? why do we say only through Christ there is redemption? அவராலே அன்றி வேற ஒருவராலும் மீட்பு இல்லைன்னு இருக்கு. அது ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு? ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா மற்ற மனிதர்கள் மற்ற மத தலைவர்கள் பல பேர் என்னெல்லாமோ செய்யலாம். ஏதோ நன்மைகளுக்கு நல்ல வழிகளை கற்றுக் கொடுக்கலாம், தீமை செய்யாமல் இருப்பது எப்படின்னு சொல்லலாம், இந்த மாதிரிலாம் சொல்லித் தரலாம். ஏன் சில பேர்லாம் வந்து நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு தெரியும், மிருகங்களை கூட கொல்லக்கூடாதுன்ற அளவுக்குலாம் இப்போ வந்திருக்கா. இப்ப புத்தர் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அவரெல்லாம் அதுதான் போதித்தார். எந்த உயிரினத்துக்கும் தீங்கிழைக்கவே கூடாது, எல்லாத்தையும் இது பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு சொன்னாரு. அப்படி நிறைய சொல்றவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் நல்லது, நம்ம நல்லவங்களா இருக்கணும்ன்றதுக்கு இப்படி பல பேர் பல காரியங்களை சொல்லியிருக்கிறார்கள், சொல்ல முடியும். ஆனால் ஏன் இயேசு கிறிஸ்து மூலமாய் மட்டுமே மீட்பு என்று சொல்கிறோம் என்று சொன்னால் ஆவியை அருளக்கூடியவர் அவர் மட்டுமே. வேதம் காட்டுகிற மீட்பு என்பது ஏதோ ஒன்று கிடையாது, ஆவி அருளப்படுறதுதான். ஏன்னா ஆவி அருளப்பட்டு விட்டால் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். ஒரு மனுஷனுக்கு எல்லாமே மாற ஆரம்பிக்கும் ஆவி அருளப்பட்டால். எது வரைக்கும் நல்லா பாருங்க, ஆவி இருந்த வரைக்கும் அவனுக்கு மரணமே கிடையாது. ஆவி இல்லாம போனப்பதான் மரணமே வருது. அப்ப மரணத்தை ரிவர்ஸ் பண்ணக்கூடியதான் எது? தேவனுடைய ஆவி. அதான் மீட்கப்பெறும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவின்னு வேதம் சொல்லுகிறது. அது எதை பற்றி சொல்லுகிறது? சரீர மீட்பை பற்றி சொல்லுகிறது. இப்ப சில பேர் அநேக கிறிஸ்துவுக்குள் மதித்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது, விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் ஒரு நாள் உயிரோடு எழும்ப போகிறார்கள். ஏன் எழும்ப போகிறார்கள்? ஏன் எழும்ப போகிறார்கள் என்றால் ஆவி அவர்களுக்கு அருளப்பட்டபடினாலே. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், the spirit stands God over their graves. அவர்கள் சரீரத்தை காவல் காத்துக் கொண்டு இருக்கிறது.
அவர்களுடைய ஆவி. ஏன்னா அது 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 என்னது? ஆவிதான் அவர்களுடைய மீட்கப்படும் நாளுக்கு என்று அச்சாரம். சோ அதனால ஸ்பிரிட் சோ வேதம் போதிக்கிற மீட்பு என்ன மீட்புனா ஆவி மறுபடியும் அருளப்படுது. அததான் வேதம் போதிக்குது. அதனால நிறைய நன்மைகள் வருகிறது உண்மைதான். ஆனால் பிரைமரியா என்னது? ஸ்பிரிட். ஏன்னா இது ஒண்ணுதான் வேற ஆள் கொடுக்க முடியாது. பணம் கொடுக்கலாம் யாராவது. மெடிக்கல் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு சுகத்தை கூட ஓரளவுக்கு நல்லாவே கூட கொடுக்கலாம். அதெல்லாம் செய்ய முடியும். லிமிட்ஸ் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா செய்ய முடியும். அஹ் ஆனா ஆவியை யாரால என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியாது. ஏன்னா ஆவின்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நினைக்கிற மாதிரி அது வந்து ரொம்ப வெளிச்சம் நிறைய பேருக்கு. ஆவி என்பது யுவர் ஸ்பிரிட் ஹேஸ் அ பாடி, யுவர் ஸ்பிரிட் ஹேஸ் அ மைண்ட். யூ நோ தட். உங்கள் ஆவிக்கு ஒரு புத்தம் புதிய சரீரம் இருக்கிறது. அது உங்களுடைய சரீரம் உங்கள் ஆவிக்குள்ள இருக்கு. உங்களுடைய புத்தம் புதிய ஆத்துமா. இப்ப நிறைய பேர் சொல்றாங்களே என் ஹார்ட்ல உண்டாயிருச்சுங்க. எனக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. எங்க அப்பா இப்படி பண்ணிட்டாரு சின்ன பிள்ளையில 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது லாலிபாப் வாங்கி தரல. அது எனக்கு இருதயத்துல காயத்தை ஏற்படுத்திருச்சு. இப்படி ஆயிருச்சு, இப்படி ஆயிருச்சு. இந்த மாதிரி ஆயிருச்சு. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இன்னைக்கெல்லாம் இது பெரிய சப்ஜெக்ட். இதெல்லாம் நீங்க படிச்சு ஏதாவது தொழில் பண்ணீங்கன்னா கோடி கணக்கில் சம்பாதிக்கலாம். அமெரிக்காலாம் அந்த அளவுக்கு பெரிய சப்ஜெக்ட் ஆயிருச்சு. சோ வந்து எல்லாம் ரொம்ப டீப்பா படிச்சுட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு? நமக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சு? 7 வயசுல என்னாச்சு? 6 வயசுல என்னாச்சு? 5 வயசுல என்னாச்சு? 3 வயசுல அபியூஸ் ஆச்சு. 2 வயசுல இதாச்சு. இப்படிலாம் பயங்கர டீப்பா உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா, இது வந்து படிக்கலாம். இது உலகத்தின் ஞானம். இல்லன்னு சொல்லல. இப்படி இருக்கு பைபிள்ல போட்டு உலகத்தின் ஞானம், இது லௌகீக ஞானம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா, உங்கள ஆவிக்குள் ஒரு புத்தம் புதிய ஆத்துமா இருக்குது. நியூ ஸ்பிரிட் ஹாஸ் த நியூ பாடி அண்ட் நியூ மைண்ட். அப்படின்னா, ஆவி உங்கள் வாழ்க்கையில கிறிஸ்து அருளுகிற மீட்பு உங்கள் வாழ்க்கையில வேலை பார்க்க ஆரம்பித்தா என்னலாம் ஆக முடியும்னா அந்த மாதிரி நடக்காத மாதிரியே உங்க மைண்ட் மாறிடுது. அப்படின்னா என்னன்னா இந்த பவுல ஒரு பாம்பு கடிச்சிச்சு, தூக்கி நெருப்புல போட்டான். அந்த பாம்பு கடிச்ச எஃபெக்ட் ஏதாவது பவுலுக்கு இருந்துச்சா? 2 நாள் கொஞ்சம் வீக்கம் இருந்துச்சுங்க. அவர் போய் ஏதோ ஒரு ஆன்டிவீனம் இன்ஜெக்ஷன் 2 டோஸ் போட்டாரு. அப்படின்னு அப்படிலாம் இல்ல. அறிகுறியே இல்லாம இருந்தானா, உதறி போட்டானா, போட்டு அவன் பாட்டுக்கிட்டு இருந்தானா. என்ன எந்த அளவுனா அவன் மாறிட்டானுங்க. மைண்ட் மாறி சொல்லிட்டாங்க இவன் தேவன்ட்டாங்க. ஏன்னா இவன் பாவின்னானுங்க. இப்போ வந்து தேவன். அந்த மாதிரி தான் பாருங்க. உங்க கடந்த கால அ இதுக்கு சில டெர்ம்ஸ்லாம் சொல்றாங்க. நான் இப்பதான் லேர்ன் பண்ணிருக்கேன். அது சில பேர் சொன்னாங்க. எனக்கு அதனால தெரியும். மம்மி வூண்ட்ஸ், டாடி வூண்ட்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த காலத்து வூண்டு, டீச்சர் வூண்டு, நெய்பர் வூண்டு, வாட் எவர் வூண்டு. மோடி நெறைய பேர் வூண்ட் போட்டிருக்காரு. எந்த வூண்டா இருந்தாலும் சரி. அ எப்படிப்பட்ட வூண்டா இருந்தாலும் சரி. இந்த வூண்டெல்லாம் உங்களுக்குள்ள இருந்தாலும், அ நீ நீங்க வந்து பவுலுக்கு எப்படி அதனால அத வச்சு உங்களுக்கு உங்க ஐடென்டிட்டியே ஃப்ரேம் ஆயிருக்கலாம். எனக்கு அப்படி நடந்துருச்சுங்க. அப்படி நடந்திருக்கவே கூடாதுங்க. அதனால என் வாழ்க்கையில இவ்வளவு பாதிப்புகள். என் எண்ணம் மாறிடுச்சு, என் திங்கிங் மாறிடுச்சு, என்னுடைய வேலை மாறிடுச்சு. இன்னைக்கு என் பொருளாதார அளவு கூட என்னைய பாதிக்குதுங்க. அந்த அளவு என்னைய அது ரொம்ப ட்ராமாட்டிக் ஆயிடுச்சுன்றது உண்மையாக இருக்கலாம். பவுல வந்து ஒரு கற்பனை பாம்பு கடிக்கல. உண்மையான பாம்பு தான் என்ன பண்ணுச்சு? கடிச்சுச்சு. இல்ல ஒரு பாம்பு பொம்மை கடிக்கல. உண்மையான பாம்பு தான் என்ன பண்ணுச்சு? வைப்பர்ன்னு போட்டிருக்கு. வைப்பர்னா விஷம் உள்ள பாம்பு. சோ அது கடிச்சிருச்சு. சோ அப்ப வந்து அது உண்மைதான். இது எதுவும் விஷமுள்ள பாம்புகளே பூமியில இல்லன்னு சொல்லி இருக்குது. அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். தீமை இழைக்கிற நபர்கள் இருக்கிறார்கள். சூழ்நிலை இருக்கு. எல்லாமே இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா எப்படி அவன் பாவி அப்படின்றதுல அவன தேவன்னு பார்த்தாங்களோ, அதே மாரி உங்கள் ஆவியை பெற்றவர்கள், ஆவி ஆளுகை செய்கிறவர்கள், இவர்கள் என்ன செய்ய முடியும்னா, எப்படி ஷிஃப்ட் அடிக்க முடியும்னா, அவங்க வந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற இடத்துல இருந்து, பாதிப்பா எனக்கு எப்ப நடந்துச்சுன்ற அளவுக்கு மாற முடியும். இது இயேசு கிறிஸ்து மட்டுமே கொடுக்கிறார். வேற யாரும் கொடுக்க முடியாது. தெரபிலாம் இருக்குங்க. நெறைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குங்க. ஆனா இது இயேசு கிறிஸ்து மட்டுமே கொடுக்கிறாரு. ஓகே. நான் அமெரிக்கால வந்து ஒரு ஃபேமஸ் சிங்கரு. எனக்கு அவரு ரொம்ப தெரியும். உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல. ராஸ்டாஃப்ன்னு ஒருத்தரு ரொம்ப ஃபேமஸு. இந்த கெய்தர் குரூப்லலாம் அவரு வருவாரு. அவரு ஒரு 6 கிராமி வின்னரு. ஜெர்ரி சாவலுக்கு வந்து ஜெர்ரி சாவல் ரொம்ப மினிஸ்ட்ரி பிகினிங்ல இருக்கும்போது ஜெர்ரி சாவலுக்கு கார் டிரைவரா இருந்தாரு. அதுக்கப்புறம் ஜெர்ரி சாவலோட இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் அவருக்கு வந்து இந்த கிராமிலாம் இதாகி அவரோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஸ்டோரி. அவங்க அப்பா வந்து ஆல்கஹால் அடிக்ட். ஆனா பாஸ்டர். சரியா? சோ, அதனால இவர் அத போய் யார்ட்டயோ பக்கத்து வீட்ல சொல்லிட்டாரு. சின்ன பிள்ளையா இருக்கும்போது. 5 பிள்ளைங்க அவருக்கு. சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கேயோ போய் சொல்லிட்டாரு. சொன்னது என்ன ஆயிருச்சுன்னா, பெரிய ப்ராப்ளம் ஆயி, அங்க ஒரே இதாயி, அ சின்ன பிள்ளைலருந்து இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அவரால கடைசில அது சர்ச்சுக்கே தெரிஞ்சு அது பாப்டிஸ்ட் சர்ச்ல பெண்டிகாஸ்டல் சர்ச் ஆக்சுவலா. அதுல வந்து அவர இதுல நிறுத்திட்டாங்க. ப்ரீச்சிங் பாஸ்டரோட அந்த ஆர்டினேஷன வாங்கிட்டாங்க. வாங்கி அவர நிறுத்தி அவருக்கு வேல போயி, குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. இந்த இந்த உங்க அம்மா, அப்பா சேர்ந்து என்ன சொல்றாங்க, "எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்." அப்படின்னு சின்ன பிள்ளையிலருந்து அவர அடிச்சு, அடிச்சு, அடிச்சு ரொம்ப அந்த மாரி ரொம்ப இது பண்ணி,
ஒரு பக்கம் அவரு கிராமிலாம் வாங்கிட்டு பயங்கர ஃபேமஸா இருக்காரு. இன்னொரு பக்கம் ஆல்கஹால் அடிக்டேட்டர் அவரும். இப்படி இருந்தாரு. அவர் வந்து எத்தனையோ தெரப்பி அதான் சொல்றாரு. நான் எத்தனையோ தெரப்பிலாம் போனேன். நலமா பண்ணேன். ஆன்டி டிப்ரசன்ட்ஸ்லாம் நான் மருந்து எடுத்தேன். இவ்வளலாம் எடுத்து எனக்கு சரியாகாதது. இயேசு என்னை சுகப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். என்னை சுகப்படுத்தினார். எனக்கு வந்து என்னை முற்றிலும் எனக்கு வந்து ஹீலிங் குடுத்துட்டாரு. நான் ஆல்கஹால்லேருந்து வெளிய வந்தது மட்டுமல்ல, அந்த எல்லாத்தையும் நான் வெளிய வந்துட்டேன். அந்த ட்ராமாலருந்து வெளிய வந்துட்டேன்னு அவர் சாட்சி சொல்றார். ஸோ, இப்படிதான் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் செய்ய முடியும். ஓகே. ஏன்னா, இதான் தெரப்பி, ட்ரீட்மென்ட் அதெல்லாம் செய்யாதது. ஓகே. அ இங்க போய், அங்க போய்லாம் நடக்காதத, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் செய்யக்கூடியதா இருக்கிறது. எப்படி நடக்குது இந்த மாற்றம்னா, ஆவி அருளப்பட்டிருக்கிறது. ஆவி அருளப்பட்டு இப்ப ரஸ்டாஃப்க்கு நடந்தது தான் இதுதான் பயங்கரமான எக்ஸாம்பிள் நான் சொல்லல. இதோட நெறைய இருக்குது. நெறைய செய்ய முடியும். அது ஒரு எக்ஸாம்பிளா நான் சொன்னேன் உங்களுக்கு. ஆனா இது மட்டும் தான் எண்டுன்னு கிடையாது. பெரிய காரியங்கள் செய்ய முடியும். டோட்டலா யூ கேன் பிகம் லைக் அஸ் இஃப் நத்திங் ஹஸ் ஹேப்பன்ட். பவுலே ஒரு எக்ஸாம்பிள்ங்க. பவுல் பண்ண சேட்டைக்கும், லூட்டிக்கும் ம். பவுல் வந்து ஒரு மாரியா உட்கார்ந்து இருந்திருக்கலாமா? அவரு எவ்வளவு சேட்டை பண்ணியிருக்காரு மொத. எத்தன பேர குடிய கெடுத்திருக்காரு. இந்த இப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் வந்து நீங்க நம்ம நெறைய பேர் பார்த்து நெனைக்கிறோம். இவங்கலாம் அப்படியே ஜாலியா இருக்காங்க. ஜாலியாலாம் இருக்க முடியாது. போட்டு தள்ளிரும். மனசாட்சி வந்து சாதாரணது கிடையாது. அது வந்து வேல பார்க்க ஆரம்பிச்சுன்னு வைங்க. அதான் சில பேர் வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போதைக்கு அத அடக்கி வைக்கலாம். அதான் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்ன்னு இருக்காங்கல்ல, அந்த மாரி. இப்போதைக்கு வந்து அவங்க மனசாட்சிய கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம். அது ஒரு டைம்க்கு அப்புறம் அடிச்சு வெளுக்க ஆரம்பிச்சுரும் போட்டு. ம். வாழ்நாள்ல லஞ்சம் வாங்கிட்டு கடைசியில அழுதவங்க நான் பார்த்துருக்கேன். ஒருத்தர்லாம் நான் ஒரு ஒரு அதிகாரி நான் பார்க்கல, கேள்விப்பட்டேன். அவரு வந்து ரொம்ப லஞ்சம் வாங்குனவரு. கடைசில ஒரு கேன்சர் வந்து அவரு அதுலருந்து ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சுட்டாராம். நான் இது பண்ணி தான் ஆயிருச்சுன்னு சொல்லி ரொம்ப நான் லஞ்சம் வாங்குனால இப்படி ஆயிருச்சு. ஏன்னா மனசாட்சி இப்படிலாம் பண்ணும். சில பேர் நீங்க நினைக்கலாம், இல்லங்க அவங்க எதுவுமே இல்லாம செத்துட்டாங்கன்னு. செத்துட்டாங்கன்னா நியாய தீர்ப்பு இருக்குதுங்க. அன்னைக்கு என்ன பிரச்சனைன்னா, மனசாட்சி என்ன பண்ணும்னு சொல்றேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லைன்னா எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்றேன். அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு வாசிக்கப்படும்போது, சரியா? மனசாட்சி அவங்களுக்கு எதிரா சாட்சி குடுக்கும். எப்படி? நீங்க நிக்கிறீங்க. உங்க மனசாட்சி உங்களுக்கு எதிரா சாட்சி குடுத்தா எப்படி? ஆண்டவர் முன்னாடி நிக்கிறீங்க. எப்படி இருக்கும்? அன்னைக்கு குடுக்கும். இன்னைக்கு அத அடக்கி வச்சிரலாம். கட்டி போட்டு வச்சிரலாம். அது ஒரு நாள் வாய தொறந்து சொல்லிரும். பயங்கரமானது. சோ அந்த நியாய தீர்ப்பு நாள்ல டெர்ரிபிளா இருக்கும். அட்லீஸ்ட் உயிரோட இருக்கும்போது தண்டனை அனுபவிக்கிறது கூட அங்க தண்டனை குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா, உயிரோட இருக்கும்போது ஆட்டம் ஆடுறான் பார்த்தீங்களா? நல்லா ஆடிட்டு, என்னனாலும் செய்யலாம், எப்படினாலும் செய்யலாம் அப்படிலாம் ஆடுறாய்ங்க பார்த்தீங்களா? ஏன்னா பணம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு வச்சு மொத்தமா இருக்கு ஆப்போசிட். சரியா? சோ அதனால வந்து இது வந்து லேசான சப்ஜெக்ட் இல்ல. நம்ம எப்படிப்பட்ட பாக்கியவான்கள் என்று அறிந்திருக்கிறோம். ஆனா நம்மை பற்றி வேதம் சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கும்படி, கிறிஸ்து அன்பு நம்மில் பரிபூரணப்பட்டிருக்கிறது. சோ நமக்கு பிரச்சனை இல்ல. நம்முடைய மனசாட்சி இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறது. அதனால நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா இதெல்லாம் சொல்றேன், இந்த மாரிலாம் இருக்குன்னு. ம். சோ அ ம். சோ அதனால ஆவி என்ன பண்ண முடியும்னா, டோட்டல் சேஞ்சஸ் குடுக்க முடியும். உங்கள் மனசாட்சியை மறுரூபப்படுத்த முடியும். சரியா? சோ எவ்ரிதிங் இஸ் நியூ இன்சைட் யுவர் ஸ்பிரிட் மேன். ஆவி மனிதனுக்குள்ள எல்லாம் புதிதா இருக்கிறது. சோ இதுதான் இயேசு அருளுகிற மீட்பு. ஓகே. இப்ப என்னன்னா, இந்த மீட்பு ஒருத்தனுக்கு வேணுமா? அப்படின்னா, அவன் ஒரு இடத்துக்கு வந்தா மட்டும் தான் இந்த மீட்பு கிடைக்குது. அது எந்த இடம் என்றால் சிலுவை. ஏன்? ஏன்னா, இப்ப நம்ம படிச்சோம். கலாத்தியர் 3, 13, 14. அதிலே 13, 14 அத மட்டும் கொஞ்சம் சொல்றேன். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்கலாக்கி மீட்டுக் கொண்டார். அடுத்த வசனம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். அப்புறம் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை. இதுதான் பேசிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரமா. ஆவி, ஆவின்னு பேசிட்டு இருக்கேன்ல. இது பழைய ஏற்பாட்டில தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டது. நெறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா யோவேல் 2. அந்த நாட்களுக்கு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அது பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசவில்லை. அருளப்படுகிற ஆவியை பற்றி பேசியிருக்கிறது. இதுதான் இயேசு சொன்னாரு. யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் நினைக்கிறேன். அ என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு வரும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகும் ஆவியை குறித்து அப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாததால், இன்னும் சிலுவை ஏறாததால் ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இப்ப ஆவி அருளப்படுகிற இடம் எது? சிலுவை. ஓகே. இப்ப ஒவ்வொன்னுக்கும் சொல்றாங்கல்ல, இந்த இதுக்கு வேணும்னா நீங்க இந்த ஆபீஸ்ல போய் பதியணும். இதுக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ், கவர்ன்மென்ட் ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ்ல பதிங்க. இல்லன்னா மேயர் ஆபீஸ்க்கு போங்க, முனிசிபாலிட்டிக்கு போங்க, கார்ப்பரேஷன் போங்க அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அது மாரி பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் ஆவி வேணுமோ, அதாவது முதல்ல நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஆவி இல்லாம நம்மளால வாழவே முடியாதுன்னு முடிவுக்கு வரணும்.
நம்மளே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு உலகத்தாரை போல வாழ்ந்துட்டு உலகத்தாருக்கு வர ரிசல்ட்ஸையே வச்சுக்கிட்டு அதே மாதிரி சிமிலர் ரிசல்ட்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. இப்படி சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களாம். அதனாலதான் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துல ஒரு சபைக்கு எழுதும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து கண் தெரியுது தெரியுதுன்ற ஆனா குருடனா இருக்கன்ற, நீ வந்து நல்லா இருக்கேன்ற ஆனா தரித்திரனா இருக்கேன்றார். இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் சிலுவைக்கு வரல. ஓகே, நீங்க நினைக்கலாம் ரட்சிக்கப்பட்டிருக்க ஏன் சிலுவைக்கு வரலன்னு சொல்றாரு. நான் அடுத்து சொல்றேன், அதுக்கு விளக்கம் சொல்றேன். சிலுவைக்கு வரல, ஆனா போதும் நல்லா தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் சொல்றாரு, பாடி நான் நீ ரட்சிக்கப்பட்டு தான் இருக்கேன், நல்லா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல, என்கிட்ட கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கோ சொல்றாரு. என்கிட்ட வந்து புடமிடப்பட்ட பொன் வச்சிருக்கிறேன், அது விசுவாசத்துக்கு அடையாளமா இருக்கு. வெள்ளியை தரேன், அது தேவ நீதிக்கு அடையாளமா இருக்கு. இதெல்லாம் நான் தர்றேன்ப்பா, நீ ரொம்ப நல்லா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்க, நீ நல்லா இல்ல, நீ கஷ்டப்படுறன்ற. நான் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒன்றும் குறைவில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லப்பா நீ கஷ்டப்படுற, இன்னும் வாங்கிக்கோன்னு. சோ இந்த மாதிரி இருக்காங்க. சோ இப்ப அப்படி யார் இருந்தாலும் எங்க வரணுமா? சிலுவைக்கு வரணுமா? சரி, நான் சொன்ன கேள்விக்கு நானே பதில் சொல்றேன். ரட்சிக்கப்பட்டு தானே இருக்கோம். நம்ம சிலுவைக்கு தான் வந்திருக்கோம். ஓகே. என்ன நடந்துச்சுன்னா, ரட்சிக்கப்படும் போது எங்க சிலுவைக்கு வந்தோம். ஆமா வந்தோம். வந்து அங்கே நாம் மீட்பின் அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொண்டோம். ரட்சிப்பின் நிச்சயத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம்? பெற்றுக்கொண்டோம். அதாவது என்னன்னா, நிச்சயமாய் நியாய தீர்ப்பு நாளே நமக்கு தைரியம் இருக்குன்றது நம்ம பெற்றுக்கொண்டோம். அந்த நிச்சயம் உண்டாயிருச்சு. 2வது என்ன நிச்சயம் உருவாயிருச்சுன்னா, நிச்சயமாய் நம்ம சரீரம் மீட்கப்படும். அது உறுதியாயிருச்சு. ஓகே. நிச்சயமா சரீரம் மீட்கப்படும். நீங்க எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, நீங்கள் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் நிச்சயமாய் எழும்புவார்கள். அவர்கள் நிரந்தரமாய் கல்லறையில இருக்க போவது இல்லை. எவ்வளவு நாள் இருந்திருக்கலாம். இது இப்ப ஒண்ணும் நடக்காத மாதிரி நமக்கு தெரியலாம். ஆனா நிச்சயமா அவர்கள் உயிரோடு எழும்ப போகிறார்கள். கிறிஸ்துவுக்குள். இந்த 2 ஊர்தியும் வந்துருச்சு. இது 2ம் மாறவே மாறாது. சரியா? மாறவே மாறாது. ஆனால் இன்றைக்கு நம்மை நம்மை எதற்காக அந்த மீட்புக்குள் கொண்டு வந்தாரோ, அந்த மீட்பின் கனிகளை இப்பொழுது நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த மீட்பின் கனிகள் என்னெல்லாம் இருக்குன்றதுக்கு அதோட உச்சத்தை சொல்லுகிறேன். மீட்பின் கனியில் ஒரு உச்சம் இருக்குது. என்ன தெரியுமா? என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான். அங்க பிராக்கெட்ல என்ன போடலாம்? அதெல்லாம் கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு குறிப்பிட்ட டைம் தான் அப்படி இருக்கும். இப்பலாம் அப்படி இல்லன்னா போடல. நம்மலாம் சேர்த்துக்க கூடாது எதையாவது. அந்த டைம் இன்னும் வரல அப்படின்னா, அப்ப ஏனோக்கு எப்படி சாகாம இருக்கான்? ம்? எலியா எப்படி சாகாம இருக்காரு? விசுவாசத்தினாலே ஏனோக்குன்னு போட்டிருக்கு. சரியா? நம்ம என்ன ஒத்துக்கணும்னா, நமக்கு அந்த அளவு விசுவாசம் லேர்ன் பண்ணணும்னு ஒத்துக்கணுமே தவிர, அப்படி ஒண்ணு இல்லவே இல்லன்னுலாம் சொல்லக்கூடாது. அந்த டைம்ல இன்னும் வரல. முன்னாடி தான் கொண்டு வருவார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் தெளிவா போட்டிருக்கு. அது இருக்குன்னு. நம்ம இன்னும் அதுக்குள்ள போல. அதான் சொல்றேன், அந்த மீட்புக்கு இன்னும் சிலுவைக்கு நிறைய பேர் போல. போக வேண்டிய அளவு போல, போக வேண்டிய விதத்துல போல. சரியா? இப்ப என்னன்னா, இப்ப சிலுவை என்பது அ நம்ம வந்து ஒரு அ ஒரு குறிப்பிட்ட ஹைட் இதுல வந்து லெங்த் அண்ட் பிரெத்ல வந்து இருக்கு. இருந்துச்சு. இயேசு தொங்குன சிலுவை. அது மாம்சத்துல இருக்கிற சிலுவை. அதே இது சிலுவை நீங்க ஆவியில போய் பார்த்தீங்கன்னா, இந்த யாக்கோபுடைய ஏணி போல அது இருக்கிறது. ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஏணி வந்து பூமியை தொட்டிருந்தது. பூமியில வைக்கப்பட்டிருந்தது. ஆனா அந்த ஏணியின் உச்சி எங்க போச்சாம்? வானத்தை எட்டி இருந்தது. பரலோக மண்டலங்கள், வானாதி வானங்கள் அதை எட்டி இருந்தது ஏணி. அவ்வளவு பெரிய ஏணி. அதிலே தேவதூதர் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருந்தாங்க. அது சிலுவைக்கு அடையாளமா இருக்கு. சிலுவை அப்படிப்பட்டதா இருக்கிறது. அது இங்க ஆரம்பிச்சா அங்க வரையும் போகுது. என்னன்னா எல்லாரும் வந்தாச்சு. வந்து யாக்கோபு பார்த்துட்டு இருக்கும்போது தூதர்கள் ஏறுறாங்க இறங்குறாங்களா? அது மாரி அதனுடைய ஆழங்கள், அதனுடைய உயரங்கள், கிறிஸ்துவின் அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் போட்டிருக்குல்ல. அது சிலுவையில தான் நாம் பார்க்க முடிகிறது. அதனுடைய ஆழங்களுக்குள்ள போக ஆரம்பிச்சாச்சா? எவ்வளவு தூரம் போயிருக்கும் என்பது முக்கியமான கேள்வி. நான் சும்மா 2 இதுக்கு போயிட்டு இவ்வளவுதான் இருக்குன்னு நான் சொல்லக்கூடாது. அதான் நான் சொன்னேன். உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான். அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறத ஏன் அதெல்லாம் வந்து கிண்டல் அடிக்கிறாங்க இன்னைக்கு சில பேர். அதெல்லாம் யாராவது பேசினா கிண்டல் அடிக்கிறாங்கல்ல. என்ன இவரு என்ன இதெல்லாம் பேசுறாரு, இம்மார்டாலிட்டி பேசுறாரு அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாங்க. ஏன் அடிக்கிறாங்கன்னா, இவங்க இன்னும் சிலுவைக்கு போல. போயிருக்காங்க. சும்மா போய் ஊறுகாய தொட்டு நக்குற மாரி ஏதோ 2 தொட்டு உட்கார்ந்துருக்காங்க. அதே ஒரு திருப்தி இருந்தது நெறைய பேருக்கு. ஐயோ! நம்ம கலக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சுட்டு. அதுதான் பாருங்க, பவுலு சாதாரண அவ்வளவு பெரிய ஆளு. அந்த ஆளு சொல்றாரு, முற்றிலும் தேர்ந்தேன் நானே அடைந்தாயிட்டு நான் சொல்ல மாட்டேன்னு பவுலே சொல்றாரு. அப்ப நம்ம எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுல்ல. அ அந்த அந்த பழைய பாட்டு நான் இப்ப ரொம்ப நாள் ரொம்ப அந்த படம் கேட்டுருக்கேன். "விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை." அதுல அது ஃபர்ஸ்ட் லைன் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா வரும். "உயர்ந்த திரண்ட கல்வி, உயர்ந்த ஆசி, செல்வாக்குகள் மிக இருப்பினுங்க." நான் முதல்ல யோசிச்சேன், சரி இந்த எழுதினவர் ரொம்ப பணக்காரரா இருந்து அவரு எல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார் போல இருக்கு. அதனால எழுதியிருப்பாருன்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், மேபி இஸ் ரெஃபரிங் டூ வாட் பால் ரோட்.
நான் வந்து எல்லாத்தையும் அடைந்தாயிட்டுன்னு நான் சொல்லல. நான் குப்பையாக எண்ணுகிறேன். அதாவது பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் பணம் நெறைய வந்து செல்வாக்கு இருக்குன்ற பெருமை மட்டும் வர்றதில்ல. சில பேருக்கு என்ன பெருமை வந்துருதுன்னா, நம்ம சில அனுபவங்கள் நமக்கு நெறைய வந்துருச்சு. நம்ம வந்து ஆவியில இத வச்சு ஆவிய வச்சு கொஞ்சம் செஞ்சுட்டோம். ஒரு ஒரு சில பேர் ஒரு சொல்லலாம், நான் ஒரு பெரிய சபைய கட்டிட்டேன்னு சொல்லலாம். நெறைய ஆத்துமாக்கள் வர்றாங்கன்னு சொல்லலாம். இல்ல அற்புத அடையாளங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லலாம். இல்ல வேற சில இந்த மாரி காரியங்கள். இது கூட ஒரு பெருமைய உருவாக்க முடியும். உருவாக்கிட்டு நம்மள என்ன பண்ணிருதுன்னா, நான் சொன்னேன்ல சிலுவையிலிருந்து விலகிறோம்னு. இது ஒரு மெயின் காரணம். ஆவிக்குரிய பெருமை. ஆவிக்குரிய பெருமை என்னன்னா, கொஞ்சம் நமக்கு வந்துருச்சுன்னு நெனைக்கிறது. நம்ம அச்சீவ் பண்ணிட்டோமே. நம்ம என்ன யோசிச்சு பார்க்கணும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மிகவும் பாடுபட்டு, ரத்தம் சொட்ட சொட்ட சிந்தி, அ டார்ச்சர் பண்ணப்பட்டு, ஹி வாஸ் டார்ச்சர்ட் லிட்டரலி ஃபார் ஹவர்ஸ். இரவு முழுவதும் தூங்க விடாம டார்ச்சர் பண்ணாங்க. இப்படி டார்ச்சர் பண்ணப்பட்டு, வாரினால் அடிப்பிக்கப்பட்டு, அவ்வளவு கிரயம் எவ்வளவு செலுத்தினாரோ, அதையெல்லாம் நாம் பெற்றுக்கொண்டுட்டோமா? அதையெல்லாம் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோமா? அதுல தான் இது வருது. எது வருது? என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான். நான் வந்து ஒரு பீக்க சொல்றேன். அப்படின்னா எல்லாமே அதுல அடங்கும்ன்றதுக்காக அத எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் பீக்கு. அதனால அது மற்ற எல்லாமே அதுல வந்துரும். நீங்க நினைக்கிற எந்த காரியமும் முடியாதுன்னு கிடையாது. எல்லாமே சாத்தியம். எல்லாமே முடியும். இருக்கு. ஆனா, இது வந்து ஏன் வரமாட்டேங்குது? அப்படின்னா, சிலுவைக்குள்ள எவ்வளவு தூரம் இறங்குறீங்களோ, அவ்வளவுக்கு ஒரு தூரம் ஆவியின் நதிக்குள் நீங்கள் பிரவேசிக்கிறீர்கள். புரியுதா? எசேக்கியேல் 47 அதிகாரம்னு நினைக்கிறேன். அங்கே ஆலயத்துக்கு ஒரு நதி புறப்பட்டு வருகிறதை காண்பித்தான். அந்த நதி போயிட்டே இருக்கு. போயிட்டே இருக்கும்போது அந்த நதிய முதல்ல ஒரு பாயிண்ட்ல கடக்குறான். அங்கே அது கணுக்கால் அளவா இருந்தது. அடுத்து போறான் முழங்கால் அளவா இருந்தது. அடுத்து இடுப்பளவா இருந்தது. அடுத்து நீச்சல் அளவா இருந்தது. அடுத்து கடக்கக்கூடாது அத முங்குற அளவு போயிருச்சான். The current was so strong. ஒரே நதி தான். பட் லெவல்ஸ் இருக்கு. இது ஆவியின் நதியை குறித்து சொல்லுகிறது. கரெக்ட். இந்த நதி எங்கே இருந்து புறப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவ கடைசியில ஒருத்தன் விலாவுல குத்துனான். குத்தும்போது வேதம் சொல்கிறது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. நமக்கு ஜீவன் அருளுகிற ஜீவ தண்ணீர் ஆவியின் நதி இயேசு கிறிஸ்துவின் விழாவிலிருந்து புறப்பட்டது. அவருடைய ரத்தமும் தண்ணீரும் கலந்து புறப்பட்டது போட்டுருக்காங்க. அந்த ரத்தமும் தண்ணீரும் there is a place where the blood and the water mixes. That's the place where the spirit life begins. ரத்தமும் தண்ணீரும் கலக்கிற ஒரு இடம் உண்டு. அங்கேதான் ஆவியின் வாழ்க்கை துவங்குகிறது. சோ நான் எந்த ஒரு சிலுவையை தியானிக்கணும், ரத்தத்தை தியானிக்கணும் அப்படின்னா, நான் வந்து எந்த பாயிண்ட்ல வந்து எனக்கு ஆவியின் நிறைவுகள் வர ஆரம்பிக்குதோ, அது வரைக்கும் போயிட்டே இருக்கணும். ஆவியின் ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்குதோ, பெரிய பர்வதமே செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய் என்று சொல்லப்பட்டது. எப்படி நடக்கும்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, ஆவியினால ஆகும். பைபிள் நீங்க போய் பாருங்க. ஆவியினால செய்யக்கூடாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே செய்ய முடியும். எல்லாமே செய்ய முடியும். செய்ய முடியாம ஒண்ணுமே இருக்காது. ஆவியை பெற்றவன், ஆவியை உடையவன் செய்ய முடியாத ஒண்ணுமே இருக்காது. சிம்சோன் மேல தேவ ஆவி பலமா இறங்கின போது 1000 பேர் அடிச்சு தூக்கி போட்டான். நீங்க வந்து சொல்லலாம், பிரதர் ஒரு ஆள் அடிச்சாலே என்னை 1000 பேர் அடிக்கிற மாதிரி இருக்கேன். நான் அந்த லெவல்ல இருக்கேன் நீங்க சொல்லலாம். அது ஏன்னா ஆவி இல்லாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்க ஆவி பத்தி உங்களுக்கு தெரியல. அதனால பேசிட்டு இருக்கீங்க. எப்பொழுது ஆவியின் அந்த 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 பவர் டேக் ஓவர் பண்ணுதோ, திங்ஸ் சேஞ்ச் டிராஸ்டிகலி. திங்ஸ் வில் சேஞ்ச் வெரி வெரி பவர்ஃபுல்லி. வல்லமையோடு காரியங்கள் மாற ஆரம்பிக்கும். வல்லமையா காரியங்கள் மாற ஆரம்பிக்கும். செய்ய முடியாதுன்னு சொன்ன காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆனா, இது எங்க கொண்டு போய் வச்சுட்டாருன்னா, சிலுவையோட கொண்டு போய் வச்சுட்டாரு. என்ட்ரி பாயிண்ட் அங்க கொண்டு போய் வச்சுட்டாரு. Our handshake with God is at the cross and no other place. So you want God to show up in your life in any area, அங்க ஒரு சிலுவைய ஊண்டி வைங்க. அங்க போய் உட்கார்ந்துக்கோங்க. எந்த ஏரியால இல்லையோ, சிலுவைய போய் நட்டு வைங்க. நட்டு வச்சு அங்க உட்கார்ந்துக்கோங்க. சிட் தேர். சிலுவைனா வெறும் சிலுவை இல்ல. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. இயேசு அது தொங்குகிற சிலுவை. அது அப்ப எப்படிங்க நட்டு வைக்கிறது? என்ன பேசுறீங்க? இதெல்லாம் கொஞ்சம் புரியுற மாரி சொல்லுங்க அப்படின்னீங்கன்னா, என்ன சொல்றேன்னா, அந்த காரியத்த எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு, ஆண்டவரே அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும். எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு, ஆண்டவரே இந்த பிரச்சனை நீர் அறிந்திருக்கிறீர். உமக்கு நல்லா தெரியும். அ எனக்கு தெரியும். எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பயமா இருக்கு. எப்படி முடியும்னு தெரியல. எனக்கு சந்தேகங்கள் இருக்கிறது, பயங்கள் இருக்கிறது. ஆனால் இது உமக்கு நன்றாக தெரியும். தெரிந்தது மட்டும் இல்ல, இதுக்கு மேல் நீர் கவனம் உள்ளவராய் இருக்கிறீர். இது மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கிறீர். அது மட்டுமல்ல, கரிசனை உள்ளவராய் இருக்கிறபடியால், இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே இதையும் சேர்த்துட்டீர். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இதுக்குள்ள நம்முடைய எல்லாமே வந்து அடங்கிருச்சு. இதுல அந்த பியூட்டிஃபுல் வசனம் பாருங்க. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. அப்படின்னா அது அப்படியே கொஞ்சம் வித்தியாசமா அதோட மீனிங்க பார்த்தோம்னா, நமக்கு நிம்மதியை கெடுக்கிற எல்லா காரியங்கள்.
ஓகே. நமக்கு நிம்மதியை கெடுக்கிற எல்லா காரியங்கள், அவைகள் அவைகளினுடைய அந்த 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 தண்டனை ஆர் அந்த பெயின், அந்த ட்ராமா, எவ்ரிதிங் கேம் இன் ஆன் ஜீசஸ். எல்லாம் இயேசுவின் மேல் வந்தது. இயேசுவின் மேல் வந்தது. அப்பனா என்ன அர்த்தம்னா, இந்த வசனம் ஒரே ஒரு வசனம். ஆனா இதிலே பல வருஷங்கள் அடங்கி இருக்கிறது. பல நூற்றாண்டுகள் அடங்கி இருக்கிறது. நூற்றாண்டுகளாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் தங்கள் நம்பிக்கை வைக்கப் போகிறார்களோ, அவரே என்னுடைய கதி, அவரை அன்றி கதி இல்லை என்று வரப்போகிறார்களோ, அவர்களுடைய எல்லா தொல்லைகள், அவர்களுடைய எல்லா டார்ச்சர்ஸ், அதையெல்லாம் முன் அறிந்தவராய் பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்து 2 பேருமே சேர்ந்து, வார்த்தையாகியவர் 2 பேருமே சேர்ந்து அதை எடுத்து அவர் மேல வச்சுட்டாங்க. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் பிதா இதுல இன்வால்வ் ஆனே என்னால சொல்ல முடியாது. ஒரு பைபிள் எதுவும் சொல்ல முடியாது. பிதா இதுல இன்வால்வ்டுன்னு கிடையாது. ஏன்னா பிதாவுக்கு ஒரு ரோல் இருக்கு. அதை அழகா பண்ணிட்டு இருக்காரு. இயேசுவே செஞ்சுட்டாருன்னு சொல்லலாம். அப்கோர்ஸ் பிதான்னு சொல்றதுல வந்து பிப்ளிக்கலா என்னால சொல்ல முடியாது. ஆனா வந்து ஏன் சொல்றேன்னா, திரியேகத்துக்குள்ள தெர் இஸ் நோ கான்ட்ரடிக்ஷன். இவர் ஒண்ணு பண்றாரு, அவர் ஒண்ணு பண்ணாரு அப்படிலாம் கிடையாது. வேற வேற வேலைகள் செய்கிறார்கள் தவிர நோக்கம் ஒண்ணுதான். இந்த நோக்கம் என்ன? மீட்புக்குள் மனுக்குலத்தை கொண்டு வர வேண்டும். மறுபடியும் ஆவியுடையவர்களாய் மாற்ற வேண்டும். எதற்கு? ஆளுகை செய்யும்படி. இதுதான் நோக்கம். இந்த நோக்கத்தை எல்லாரும் ஒண்ணுதான். ரோல்ஸ் வந்து வேற. சோ அதுல பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கப்பட்டது. இது யாரு வச்சாருன்றதுக்குள்ள நம்ம போக தேவையில்லை. போனா இயேசுவே வச்சுக்கிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்ம துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லுகிறது. இயேசுவே வச்சுக்கிட்டாருன்னே சொல்லலாம். அவர் எப்படி வச்சாருன்னா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி என்னென்ன டார்ச்சர் வரும், என்னென்ன உபத்திரவம் வரும், எல்லா உபத்திரவங்கள், எல்லா டார்ச்சர் எல்லாத்தையும் எடுத்து வாண்டடா தன்மையில வைக்கும். அவருடைய தழும்புகளால் குணமாகும். அப்ப உங்க உங்க பிரச்சனைகள் உங்க இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு நீங்க என்ன கேட்கணும், ஆண்டவரே இது உண்மையில் வைக்கப்பட்டது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஐ பிலீவ் தட். நான் அதை பார்க்க முடியும் உதவி செய்யும். ஐ வாண்ட் டு see. ஏன்னா ஆண்டவரே நீ என்னுடைய 10 பிரச்சனைக்கு 10 தீர்வு உண்டாக்கல. எல்லா தீர்வும் சிலுவையில் உண்டாக்கி எல்லா தீர்வு என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்வு பண்ணணும் தான் சிலுவைக்கு போனேன். சரி நல்லா கேளுங்க. நீங்க வந்து உங்களுக்கு ஒரு வேளை வந்து ஒரு வீடு வாங்குறதுல முடியாம நீங்க இருக்கலாம். சரியா? கஷ்டப்பட்டுட்டு நீங்க இருக்கலாம். வீடு வாங்க முடியல. ரொம்ப சிக்கலா இருக்கு. வாங்கணும் ரொம்ப நாளா வாஞ்சையில இருக்கேன். அது எதுவுமே கைக்கூடி வர மாட்டேங்குது அப்படின்னு நீங்க இருக்கலாம். சோ நீங்க என்ன பண்ணலாம் இப்ப சிலுவை எடுத்து நீங்க ஆண்டவரே எனக்கு இந்த வீடு வாங்க முடியாம நான் பண்ற வேதனை, இந்த வாஞ்சை, அந்த அந்த ஒரு 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 ஏக்கம், இதெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். நீர் அறிந்தது மட்டும் இல்ல, இது இதுக்காக பதிலும் ஆயத்தப்படுத்தி சிலுவையில ஆயத்தப்படுத்திட்டீர். இதெல்லாம் நீ சுமந்து விட்டீர். அப்ப எனக்கு வந்து வீடு வந்துரும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். என் வீட்டுக்கு நான் வீடு எங்க இருக்கு, வீடு எங்க இருக்கு, எப்படி வரும்னு யோசிக்கிறது இல்ல. நான் சிலுவைய பார்க்கிறேன். அப்படின்னு நீங்க சொல்லும்போது, ஆண்டவர் வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்ல மாட்டாருன்னா, சில்லியா இருக்க நீ. உன் வீடு தான் முக்கியமா? எவ்வளவு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அதெல்லாம் விட்டுட்டு வீடுன்னு கேட்டுட்டு இருக்க. அறிவில்லையா உனக்கு? அப்படிலாம் ஆண்டவர் பேசவே மாட்டாரு. அது வேற ஆண்டவர். அது எனக்கு யாரும் தெரியாது. உங்கள எப்படி பார்ப்பாருன்னா, பரவால்ல. என்னுடைய சிலுவைக்கு அவன் மதிப்பு குடுக்குறான்னு பார்ப்பார். ஹி வேல்யூஸ் மை கிராஸ்ன்னு தான் பார்ப்பார். ஏன்? ஏன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து தான் கிரயம் செலுத்தப்பட்டது. வீடுலாம் ஒண்ணுமே இல்ல. பூமிக்காக கிரயம் செலுத்தப்பட்டது. பூமியை மீட்கும்படி ஆபிரகாம் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் என்று ரோமர் நாள்ல வருது. அதுக்காக இயேசுவின் ரத்தம் சிலுவையில் பூமியிலே சிந்தப்பட்டது. ஏதோ மார்ஸ்லயோ பரலோகத்திலயோ சிந்தல. பூமியிலேயே சிந்தினாரு. பூமியை மீட்கும்படி. சொல்லுவாரு, அப்பா ஃபைனலா ஒருத்தன் வந்திருக்கான். நான் பண்ண ஒர்க்க புரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி ஏதோ கேட்கறான். சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா கேட்கறான். நீங்க ஒரு வீடு கேட்கறது ஆண்டவருக்கு ரொம்ப சின்னது ஆக்சுவலா. அது அவர் எப்படி பார்ப்பாருன்னா, ஆனா ஓ பரவாயில்ல, நல்லா கேள்வி கேட்க நல்லா கேட்கறான்னு பார்ப்பாரு. இதெல்லாம் ஏன் நான் சொல்லணும்னா, சம் அதர் திங்ஸ் ஹேவ் பீன் ஆல்ரெடி பிரீச்ட் இன்டு யூ. பிரீச்ட் இன்டு மீ ஆல்சோ. So if the wrong thing was preached into you, the right thing also must be preached into you. என்ன பிரீச் பண்ணிருக்காங்க? உலக பிரகாரமா இருக்கக்கூடாது. எப்ப பார்த்தாலும் இப்படியே கேட்டுட்டு இருக்கக்கூடாது. எனக்கு ஒருத்தர் போஸ்ட் போட்டிருந்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாராவது ரகசிய வருகை வருது, சீக்கிரம் போறோம் அப்படின்னா நீங்க நம்புனீங்கன்னா, ஒண்ணு பண்ணுங்க, சொத்து கித்தெல்லாம் என் பேருக்கு மாத்தி விட்டுருங்கன்னாரு. எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. எல்லாத்தையும் எனக்கு குடுத்துருங்க. நீங்க உங்களுக்கு தான் தேவையில்லைல்ல. போயிட்டு வாங்க அப்படின்னு. சோ அந்த மாரி வந்து என்னென்னமோ சொல்லி வச்சிருக்காங்க. மேலானவைகளை நாடணும், அப்படி நாடணும், பூமிக்குரியதையே பேசக்கூடாது. ஒரு உண்மைய சொல்றது தெரியுமா? எத்தனையோ பாஸ்டர்ஸ் வந்து பூமிக்குரிய பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களா வீடு கட்டிட்டாங்க. இது தப்பு இல்லையா? வர்றவன்லாம் நீ பூமிக்குரிய நாடாத சொல்லிட்டு அவங்க வீடு கட்டிட்டு தான் என்ன தப்பு? இப்ப இருக்கவங்க பரவாயில்லன்னு நினைக்கிறேன். முன்னாடி ரொம்ப மோசமா இருந்துச்சு. பரிதாபமா இருந்துச்சு. ஏன்னா எனக்கெல்லாம் மதுரையில ஒருத்தர் தெரியும். அவர்லாம் வந்து அப்படியே மேடையிலேயே சொல்லிருவாரு. "எப்பா பாஸ்டர் கறி சாப்பிடல. நீ எப்படி கறி சாப்பிடலாம்ன்னு?" கேட்பாரு.
ம். கறி வாங்கு தப்பு இல்ல. பாஸ்டர் கொஞ்சம் குடுத்துட்டு போ அப்படின்னுவாரு. இப்படிலாம் ஆட்கள் நான் நேர்ல பார்த்துருக்கேன். அதனால தான் சொல்றேன். ம். சோ அ எதுக்கு இத சொல்றேன்னா, உங்க உங்க நீங்க நினைக்கிற விஷயம் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் லென்ஸ்ல பார்த்தா, இது ஒண்ணும் பயங்கரமானது இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸ்பிரிச்சுவல் தட்ஸ் நாட் ஸ்பிரிச்சுவல் லென்ஸ். சோ கால்ட் ஸ்பிரிச்சுவல் லென்ஸ். அதுல பார்த்தா சில பேர் சொல்லிக் குடுக்குற ஸ்பிரிச்சுவல் லென்ஸ் படி பார்த்தா, இது ஒண்ணும் பெருசு இல்லையேன்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, இல்ல. எவ்ரிதிங் தட் பாதர்ஸ் யூ, எவ்ரிதிங் உங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது, பயத்தை இது எல்லாம் சிலுவைக்கும் இதுக்கும் இந்த தொடர்பை நீங்கள் ஏற்படுத்துறது தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் என்பதற்கு அடையாளம். ஏன்? ஏன்னா உங்கள் நீதி நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்கும் சொந்தக்காரராய் மாறி இருக்கிறீர்கள், சுதந்திரவாளியா மாறி இருக்கிறீர்கள் என்பது சிலுவையில் தான் நடந்தது. சோ நீங்க சிலுவைக்கு போலனா, சிலுவையின் தியானத்துக்குள்ள இத கொண்டு வரலனா, அங்க ஃப்ரூட் வராது. நீங்க ஜெபிக்கலாம், கன்ஃபஸ் பண்ணலாம். ஆனா எண்ட் ஆஃப் த டே பவர் இங்க இருக்கு. ஏரோப்ளேன்ல போனோனே பைலட்ஸ் பண்ற ஒரு முதல் விஷயம் தெரியுமா? சில சில செக்லிஸ்ட்லாம் இருக்கும். செக்லிஸ்ட்லாம் முடிச்சோனே ஃபர்ஸ்ட் திங் தே ஸ்விட்ச் ஆன் த இன்ஜின். இன்ஜின் ஆன் பண்ணி ஃபுல் த்ரஸ்ட் வைப்பாங்க. செக் பண்ணுவாங்க. ஃபுல் த்ரஸ்ட் ஒர்க் ஆகுதா? அதெல்லாம் செக் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா, நெறைய காரியங்கள் தேவையானது இருக்கு. எல்லாம் உண்மதான். ஆனா, எல்லாம் ஒர்க் ஆகி இன்ஜின் மட்டும் போதுமான அளவு பவர் குடுக்கலன்னா, லிஃப்ட்டே ஆகாது. பிளேன் மேலயே எழும்பாது. கீழயே போயிட்டு இருக்கும். தரையிலே ஸ்பீடா போலாமே தவிர, மேல என்ன பண்ண முடியாது? முடியாது. போதுமான அளவு அந்த த்ரஸ்ட் அந்த எனர்ஜி வந்து ஜெனரேட் ஆகணும். புரொடியூஸ் ஆகணும். சக்தி, வல்லமை. அது புரொடியூஸ் ஆனா தான் பிளேன் வந்து தரையிலிருந்து மேல எழும்பும். அப்ப அதுக்கு மாறி தான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை இருக்கிறது. அதே போல தான் அவருடைய ரத்தம் இருக்கிறது. இந்த தியானம் வந்து போதுமான அளவு எனர்ஜி உங்களுக்குள்ள புரொடியூஸ் பண்ணாதான், எப்படி எனர்ஜி உங்களுக்குள்ள புரொடியூஸ் ஆகுது? அங்க வந்து அவன் இன்ஜின் வச்சிருக்கான். ஆன் பண்ணதும் இன்ஜின் சுத்துது. சுத்தி அந்த டர்பைன்லாம் சுத்துது. சுத்தி ஃபேன்லாம் சுத்துது. ஃபேன் மாரி தான் இருக்கும் அது. அது சுத்தி அது என்ன பண்ணுதுன்னா, அந்த போதுமான எனர்ஜிய கிரியேட் பண்ணுது. நமக்கு என்ன நடக்குதுன்னா, நமக்குள்ளேயும் ஒரு பெரிய செட்டப்பை வைத்திருக்கிறார் தேவன். அதுதான் நம்முடைய ஆவி. நம்முடைய ஆவியிலே நீதியின் என்ஜின்ஸ் இருக்கிறது. நீதினா நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற நம்முடைய ரைட்ஸ், நம்முடைய உரிமைகள், நம்முடைய உடைமைகள் எது நம்முடையது என்கிற அந்த 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 உணர்வை கொடுக்கக்கூடிய அந்த நீதியின் ஆயுதங்கள் எல்லாம் நம்முடைய ஆவியில இருக்கிறது. ஆனா அது எப்ப ஆக்டிவேட் ஆகி ஃபுல் எனர்ஜி எப்ப ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, ஃபுல் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, இயேசுவின் ரத்தம், மாம்சம், சரீரம், அவருடைய சிலுவை இதெல்லாம் அங்க வேலை பார்க்க தான் அது ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. ஒவ்வொன்னும் ஒண்ணு பண்ணுது நான் சொன்ன மாரி. சிலுவை என்ன பண்ணுது? உங்கள் பழைய மனிதன் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறான் என்பதை உங்களுக்கு உறுதிப்படுத்தி காட்டுகிறது. ஆமா, ஓல்ட் மேன் இஸ் க்ரூசிஃபைட், ஓல்ட் மேன் இஸ் க்ரூசிஃபைட். அப்படின்னா என்ன பழைய ரிசல்ட்ஸ் தேவையில்ல. அவிசுவாசத்துல நான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நான் மாம்சத்துக்கு கடனாளி கிடையாது. நான் அவிசுவாசத்திலயோ, தோல்வியிலயோ, ஏக்கத்திலே, ஐயோ! இதெல்லாம் நடக்கவே நடக்காதா? வாழ்நாளா நான் இப்படிதான் இருப்பனா? என்ற ஏக்கத்தை நான் வாழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நான் பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். புது சிருஷ்டியா இருக்கிறேன். சூழ்நிலையை பார்த்து நான் பயப்பட தேவையில்ல. இது என்னை ஆளுகை செய்து எப்படி கீழ தள்ளி மிதிச்சுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல. இது மேல எனக்கு ஆளுகை இருக்கிறது என்று சொல்லுகிற புதிய மனுஷன் ஆக்டிவா இருக்கான். பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். அது சிலுவை சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் நீதியின் உணர்வை அதிகரிக்கிறது. சிலுவை ஒரு என்ட்ரி குடுக்குது. அடுத்து பிளட் வந்து அப்படி பேச ஆரம்பிக்குது. நீதியின் வசனங்கள் உங்களோட பேச ஆரம்பிக்குது. கர்த்தருடைய வார்த்தை எடுத்து ரத்தம் எடுத்து நீதியாய் உங்களுக்கு பிரசங்கிக்கிறது. இப்ப நான் பிரசங்கிக்கிறேன். ஆனா இதோட பவர்ஃபுல் பிரீச்சர் ஒருத்தர் இருக்காரு. அவர்தான் அந்த பிளட். The blood speaks better things. Blood speaks better things. Blood speaks better things. சோ ரத்தம் நீதியை பேச ஆரம்பிக்குது. இயேசுவின் சரீரம் வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் பிற்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் சரீரம் லிட்டரலா பிற்கப்பட்டது. அது எப்படி அப்பத்த பிப்பாங்களோ அது மாரி பிற்கப்பட்டது. அப்படிதான் சிலுவையிலே வந்து அவர் உருக்குலைந்து போனார். ஏசாயா 52 அதிகாரம் 14 வசனம் சொல்கிறது, மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும், மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியால் அவரை கண்டு அநேகர் ஆச்சரியம் அடைந்தார்கள். அது நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய ஹியூமன் ஃபார்மே போயிருச்சுன்றாங்க. அப்படி அடி வாங்கிட்டாருன்னு. அதனாலதான் அவருடைய உயிர்த்தெழுதல வந்து இவங்களால தேசம் நம்ப முடியலையாம். ஏன்னா, they saw the damage that was caused to the body of Jesus. யோசிச்சு பாருங்க. இயேசு சிலுவையிலே மரித்தாலே போதும். கரெக்ட்டா? ரத்தம் சிந்தினாலே போதும். ஏன் டேமேஜ் ஆயி மரிக்கணும்? That is an insurance policy against damages in your body. That is an insurance policy against damages in your body. உங்க பாடியில பிரச்சனைகள் வரலாம். டேமேஜ் ஆகலாம். இயேசுவின் சரீரத்தை நிதானித்து அறிய ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால், இயேசுவின் சரீரத்திலே உங்களுடைய வியாதி அங்கே இருக்கும். அதாவது சில பேர் சொல்றாங்க, ஸ்காலர் சொல்றாங்க, அவருடைய சரீரம் எந்த அளவு பிற்கப்பட்டதுன்னா, இன்டர்னல் ஆர்கன்ஸ் வேர்
டேமேஜ் பை த இது. ஏன்னா சங்கீதம் 22ல தீர்க்கதரிசன சங்கீதம் மேசியாவுடைய பாடுகளை பற்றி அதுல தாவீது சொல்லுகிறான், என் எலும்புகளா என்னலான்றான். அப்படிப்பட்ட நிலைமை. அவன் அதை தனக்கு நடந்ததை ஃபிகரேட்டிவா சொல்றான். ஆனா ஆவியிலே பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு தீர்க்க தரிசனம். எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம்? இயேசுக்கு லிட்டரலா நடக்க போகுது. அவனுக்கு ஃபிகரேட்டிவா நடந்திருக்கு. எலும்புல என்ற அளவுக்கு என்னை போட்டு நுங்க எடுக்கிறாங்கடா அப்படின்றான். ஆனா அந்த தீர்க்க தரிசனம் அது இயேசுக்கு அப்படியே நடந்துச்சு. அவருடைய எலும்புகள்லாம் என்னலாம்? அப்படிப்பட்ட இன்டர்னல் டேமேஜ். ஏன் ஒருத்தரோட சரீரம் இவ்வளவு உருக்குலைக்கப்பட வேண்டும்? ஏன்னா அவர் மேல் நம்பிக்கை வைக்க போகிற தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சரீரத்துல என்னெல்லாமோ அனுபவிக்க போறாங்க. பின்னாடி அவங்களுக்கு வரலாம். பிரச்சனையோடு வருவாங்க. எரேமியா 31 அதிகாரம் அதை சொல்றாரு, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் என்னிடத்தில் வருவார்கள். அப்படிதான் வரப்போறாங்க. அப்ப அப்படி வரும்போது அதுக்கு தீர்வு உண்டாக வேண்டும் என்பதற்காக அவருடைய சரீரத்திலே எல்லாம் சுமக்கப்பட்டது. பவுல் கலாத்தியர் 3 அதிகாரத்துல நான் முன்னாடியே சொன்னேன். அவர் சொல்றாரு, சிலுவையில் அறைய நான் வந்து உங்கள்கிட்ட வந்தபோது இயேசு கிறிஸ்து எப்படி பிரசவம் பண்ணியிருக்காருன்னா, சிலுவையில் அறையப்பட்டவராக உங்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக்கப்பட்டிருந்தாரு. அப்படின்னா ஒருத்தர் வந்து அங்க காலத்து சபையில யாரையும் கூப்பிட்டு பவுல் பிரசங்கம் பண்ணி முடிச்சோடனே இயேசு எப்படி சிலுவை அறையப்பட்டார்னா ஒரு படத்தை பார்த்த மாதிரி சொல்லுவாங்க. சினிமா பார்த்த மாதிரி. சினிமா போயிட்டு வந்து ஒருத்தன் கதை சொல்லுவாங்க. கேட்டா என்ன ஆச்சுங்க, என்னங்க கதை அப்படின்னா அந்த கதை எப்படி சொல்லுவாங்க, ஏன்னா பார்த்துட்டு வந்திருக்கான். அது மாதிரி வந்து பிரத்யட்சமாய் பவுல் வந்து அப்படி பிரசங்கம் பண்ணியிருக்காரு இயேசு சிலுவை பத்தி. எவ்வளவு நாள் பிரசங்கம் பண்ணாருன்னு தெரியல. எத்தனை ஒருவேளை வருஷம் பூரா பண்ணாரா? எவ்வளவு அங்க எவ்வளவு நாள் அங்க இருந்தாரு தெரியாது. ஆனா அவர் எப்படி பிரசங்கம் பண்ணியிருக்காருன்னா பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னே எல்லாருக்கும் அப்படியே இப்படியா சிலுவை இருந்ததுன்றது இருந்துச்சான். ஏன் அப்படிப்பட்ட படத்தை கொண்டு வந்து காட்ட வேண்டும்? ஏன் அவ்வளவு கொடூரமான படத்தை வந்து காட்ட வேண்டும்? ஏன் காட்டணும்னா நம்முடைய மீறுதல்கள் அங்கே போனது, நம்முடைய வியாதி அங்கே போனது, நம்முடைய பலவீனம் அங்கே போனது, நம்முடைய அவமானம் அங்கே போனது. இயேசு வந்து நிர்வாணமாய் தொங்கினார். நிறைய நிறைய நீங்க சினிமா எல்லாம் பாத்தீங்கன்னா ஜீசஸ் மூவி எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் துண்டு கட்டி இருக்க மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு துணியை சுத்திட்டு இருப்பார். நோ, ஹி ஹங் நேக்கட் ஆன் தி கிராஸ். ஏன்? அவருடைய தரித்திரத்தினால் நாம் ஐஸ்வரவான்களாக முடியும். நமது நிமித்தம் தரித்திரரானாரு. பாவர்ட்டியோட உச்சம் அது. ஒருத்தன் வந்து இது பண்ண முடியாது. ட்ரெஸ் இல்லாம இருக்கிறது ஒரு வறுமையின் உச்சம். அதே மாதிரி தாகமா இருக்குது, தண்ணி குடுக்கல. சாப்பாடு விட்டுருங்க. தண்ணியே ஒருத்தனுக்கு கிடைக்கலன்னா எவ்வளவு பெரிய வறுமையின் உச்சம். அதை இயேசு அனுபவித்தார். இது வந்து நான் ஒன்று ரெண்டா சொல்றேன். உங்க பிரச்சனை ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கலாம். யூ மே ஹேவ் அ வெரி டிஃபரண்ட் கண்டிஷன் விச் இஸ் ஹெல்த் கண்டிஷன் விச் நீங்க சொல்லலாம் டாக்டருக்கே பேர் சரியா தெரியலங்க. இது புதுசா இருக்குன்னு சொல்லலாம். இப்ப என்னன்னா ஆவியிலே இப்ப பவுல் பிரசவம் பண்றப்ப இயேசு பிரத்யட்சமாக்கப்பட்டிருந்தாரு. அது மாதிரி நம் கண்கள் முன்பாக வேண்டும். அதுக்கு எவ்வளவு நேரம் நம்ம தியானிக்கணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. தியானிச்சுட்டே இருக்கணும். தியானிச்சுட்டே இருக்கணும். இன்னும் உள்ள போகணும். இன்னும் ஜெபிக்கணும். இன்னும் அதிகமா ஜெபிக்கணும். இதுதான் ஜெபிக்கணும். வேற ஏதோ ஜெபிக்க தேவையில்லை. ஏதோ மெயினா இதை பார்த்து ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு உங்களுக்கு தெரியும். ஆனா இதுக்கு நீ சிலுவையிலே இப்படி கஷ்டப்பட்டு இதெல்லாம் நீ தீர்வு ஏற்படுத்தி விட்டீர் என்பதை பார்க்கும்படி என் கண்களை திறந்துடும். கேஆசியை பத்தி ஜெபம் பண்ணால எலிசா மலையில ஆண்டவரை பார்க்கும்படி ஒரு கண்களை திறந்துடும். நாமும் ஜெபிக்கணும். என்னத்தை பார்க்கணும்? சிலுவையில எங்க ஆண்டவரை என்னுடைய காரியம் இருக்கிறது. இதை நம்ம தியானிக்கலாம். பிசாசு கூட கவலையில தள்ளிடுவான், பயத்துல தள்ளிடுவான். 24 மணி நேரம் உங்க தியானம் மாறிடும். எப்ப பார்த்தாலும் ஐயோ எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும், எப்படி வெளியே போற போறோம், என்ன பண்ண போறோம்னு யோசிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. வேற வழியே கிடையாது. அதனாலதான் அவருடைய அந்த கேடு அடையும்படி தன்னை ஒப்பு கொடுத்தார். He gave his body to be என்ன சொல்றது beaten and bruised. அதாவது beyond human recognition. யார் இவரு கேட்கிற அளவுக்கு இது யாரு இப்படி இருக்காரு, அந்த கேடு அடைந்தபடியா இந்த வேதம் சொல்லுது. சோ அப்படிப்பட்ட தியாகத்தை அவர் செய்தார். இப்படிப்பட்ட கிரயத்தை அவர் செலுத்தி இருக்கிறார். இப்ப நாம என்ன பண்ணணும்னா நம்முடைய ஜபமும் நம்முடைய தியானமும் நம்முடைய வாஞ்சியம் எங்க இருக்கணும், எங்க என்னுடைய பிரச்சனையும் சிலுவையும் கனெக்ட் ஆகுது எனக்கு காட்டுங்க. அது நீங்கள் ஒரு ஞான வெளிப்பாடாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய முயற்சி. இதுதான் நம்முடைய லேபர். நம்ம அன்னை பாஷையில ஜெபிக்கணும். ஆமா ரொம்ப நல்லது. ஜெபிக்கும் போது சிலுவையை முன்னாடி வச்சுட்டு ஜெபிக்கணும். ஏன்னா நமக்கு என்ட்ரி அதாங்க. அன்னை பாஷை ஜெபம் பண்றீங்க, அது ஆவில இருந்து ஒர்க் ஆகுறதுக்கு எங்க இருக்கு என்ட்ரி? சிலுவை தான் என்ட்ரி. சில நேரம் வந்து உங்களுக்கு வந்து ரெவலேஷன்லாம் பயங்கரமா அப்படி ஹை ஃப்ளோல வந்துட்டு இருக்கு. இப்படி ரிசல்ட்ஸ் நல்லா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சுட்டு இருக்கு. அப்படி அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா வேணா நீங்க கொஞ்சம் சிலுவை தியானத்தை கொஞ்சம் இன்டென்சிட்டியை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் நான். அது போகாத வரைக்கும் எஸ்பெஷலி ஸ்டக்காய் நிக்கிறீங்கன்னா வேற கதி இல்லை. இதுதான் ஹோல்ட் ஆன், ஜஸ்ட் லுக், கீப் லுக்கிங். நம்ம மைண்டுக்கு ஒரு பவர் கர்த்தர் வச்சிருக்காரு. என்ன பவர்னா ஒரு காரியத்தை அதிகமா திரும்ப திரும்ப அது காட்டி இருந்தீங்கன்னா அது அதை தியானிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம காதுகளுக்கு ஒரு தேவன் வல்லமை வச்சிருக்காரு. என்னன்னா
ஒரு குறிப்பிட்ட காரணத்தை கேட்டே இருந்தீங்கன்னா அதுவே அதை உள்வாங்கி கொஞ்சம் அப்படியே இது பண்ண ஆரம்பிச்சிடும். அதனாலதான் நான் வந்து எப்பயுமே பேசுற ரெப்படிட்டிவ் ஹியரிங் பத்தி ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி பேசுறேன். ரெப்படிட்டிவ் லிசனிங், ரெப்படிட்டிவ் ஹியரிங். ஹியரிங் வாட்? ஹியரிங் த வாய்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் சத்தம், ரத்தத்தின் சத்தம். அந்த ரத்தத்தின் சத்தம் உள்ள போயிட்டே இருக்கட்டும். சிலுவையின் சத்தம் உள்ள போயிட்டே இருக்கட்டும். நீங்க சாப்பிட்டாலோ நடந்தாலோ என்ன பண்ணாலும் அதாவது ஒரு போதையிலான மாதிரி ஆயிரும். அதுதான் நல்லது. உங்க ஹெல்த்துக்கு நல்லது, உங்களுக்கும் நல்லது. நல்லா சுகமா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. எப்பனா எப்படி வேணா எப்ப பார்த்தாலும் சிலுவை பத்தி இதுயா யாரோ உங்களுக்கு பார்த்து உங்களை பார்த்து சொல்லணும். என்ன நீ எப்ப பார்த்தா இதே பேசிட்டு இருக்குன்னு யாரோ சொல்லணும். அப்பதான் கரெக்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். கேட்பா என்னாச்சுப்பா உனக்குன்னு கேட்கணும். ஃப்ரீயா இருந்தாலே இந்த டாபிக் தான் பேசுற, வேற டாபிக் இல்லையா உனக்கு, இதுதான் யோசிக்கிறேன்ற அளவுக்கு நீங்க மாறணும். ஏன்னா அது அவ்வளவு நல்லது. ஏன்னா நம்முடைய கர்த்தர் நமக்கு பிரயோஜனமா இருக்கிறதை போதிக்கிறவர். நமக்கு பிரயோஜனமா இருக்கிறதை போதிக்கிறவர். நான் அப்ப அதனால அவர்கிட்ட உட்கார்ந்து நிச்சயம் பிரயோஜனமான போதிச்சுட்டே இருப்பாரு. இங்கிலீஷ்ல அழகா வருது. ஐ ஆம் த காட் ஹூ லீட்ஸ் யூ டு ப்ராஃபிட். சிட் மோர் அட் த கிராஸ் யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் ப்ராஃபிட். இல்ல லாட் ஆஃப் ப்ராஃபிட். நான் சமீபத்து நாட்கள்ல ஒரு நாள் உட்கார்ந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். கடந்த சில வருஷங்களா கர்த்தர் நான் எங்க இருந்தேன், எங்க கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை யோசித்து பார்த்துட்டு இருந்தேன். வாழ்க்கையில கர்த்தர் செய்த சில பெரிய அடையாளங்கள், சில பெரிய மாற்றங்கள் தவிர்க்க அதாவது இதெல்லாம் இது பண்ணவே முடியாது. நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷங்கள் ஒரு மாற்றமும் நடக்கல பெருசா. ஓகே. சில காரியங்கள் நடந்தது. சில நன்மைகள் நடந்தது, இல்லைன்னு சொல்லல. ஆனா பெரிய முன்னேற்றங்கள் எதுவுமே இல்ல. இந்த கெட்ட குமாரன் கதையில வர்ற மூத்த குமாரன் மாரி நான் இருந்தேன். எனக்கு என்ட்ட யாராவது கேட்டாங்கன்னா, ஆட்டுக்குட்டி கூட ஆண்டவர் குடுக்கலன்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். அப்படிதான் என் வாழ்க்கை இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்படிதான் இருந்தது. நான் இவ்வளவு சின்சியரா இது பண்ணிருக்கேன். ரொம்ப சின்சியரா எவ்வளவோ ஜெபம் பண்ணியிருக்கேன். என்னெல்லாமோ செஞ்சிருக்கேன். நான் மணிக்கணக்கா ஜெபம் பண்ணியிருக்கேன். பல நாட்கள் உபவாசம் இருந்திருக்கிறேன். என்னெல்லாமோ பண்ணியிருக்கேன். பண்ணி எனக்கு பெரிய ரிசல்ட் ஒண்ணுமே இல்ல. நான் கேட்டிருக்கேன் ஆண்டவர்ட்ட. ஏன் எனக்கு இல்லலாம் கேட்டிருக்கேன். ஒண்ணுமே இல்ல. ஆனா நான் யோசித்து பார்த்தேன். கடந்த சில வருஷங்களாக பெரிய மாற்றங்கள் நடந்ததுன்னு நான் யோசித்து பார்த்தேன். மிகப்பெரிய மாற்றங்கள். அதுக்கு சிமிலரா என்ன நடந்துச்சு? இந்த 4, 5 வருஷங்களா பெரிய மாற்றங்கள் கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த 4, 5 வருஷங்கள்ல என்ன நடந்துச்சு? அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, எக்ஸாக்ட்டா சேம் டைம் ஐ ஃபவுண்ட் த பிளட். ரத்தத்தை பத்தி அப்பதான் கண்டுபிடிச்சேன். ரத்தத்தை கண்டுபிடித்தேன். அதனுடைய வல்லமையை கண்டுபிடித்தேன். அதனுடைய தியானத்தை கண்டுபிடிச்சேன். அதுதான் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த கண்டுபிடிச்ச பிறகும் தேர் ஹேவ் பீன் சீசன்ஸ் வேர் ஐ ஹவ் ஜஸ்ட் மூவ்ட் அவே ஃப்ரம் தட். நான் சொல்றேன் வஞ்சகம், பிசாசின் வஞ்சகம் பயங்கரமானது. அவனுக்கு தெரியும். சிலுவையை பார்த்து அவன் பயப்படுற மாதிரி வேற எதை பார்த்தும் பயப்படுறது இல்ல. ஒரு உண்மையை சொல்லவா, உயிர்த்தெழுதலை பார்த்து கூட அவன் அந்த அளவுக்கு பயப்படுறது இல்ல. ஏன்னா நீங்க சிலுவைக்குள்ள போயிட்டீங்கனாலே உயிர்த்தெழுதலின் வல்லமைக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சிருவீங்க, வந்துருவீங்க. இது என்ட்ரி பாயிண்ட். சரியா? இங்கேயே விட மாட்டான். சாரி, இங்கேயே தடுக்க பார்ப்பான். இங்கேயே முடிஞ்ச அளவுக்கு வந்து எப்படி நம்மளை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு முயற்சி எடுப்பான். ஏன்னா இங்க போயிட்டா அவன் கண்டிப்பா உயிர்த்தெழுதலின் வல்லமை அனுபவிக்க ஆரம்பிச்சிடும். பிசாசுக்கு தெரியும். அவன் அதை பார்த்து பயப்படுகிறான். சிலுவையை பார்த்து பயப்படுகிறான். இயேசுவின் ரத்தத்தை பார்த்து நடுங்குகிறான். அதனால சில நேரம் உங்களுக்கு இப்படி ரத்தங்கள்லாம் கேட்கலாம். நான் இன்னும் தியானிக்கிறேன், ஒண்ணுமே நடக்கலன்னு. அவரே நம்பிக்கை, வேற நம்பிக்கை இல்லை. ஆகவே இதையே தொடர போகிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை செய்வார். பெரிய முன்னேற்றங்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Lord. Hallelujah. 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 Thank you, Lord. 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 Hallelujah. Ora branta rehada baranca duri bere yada hanturi gada brandere brekaduru brondo do. Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Lord. உடைய ரத்தம். Hallelujah. உடைய ரத்தம். Hallelujah. Hallelujah. இந்த நேரத்திலும் Hallelujah. எங்களுடைய சம்பாஷிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Let your blood speak to us. Hallelujah. 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 ஆண்டவரே எங்களுக்காக நீர் அன்பு கூர்ந்து, எங்கள் மேல் அன்பு கூர்ந்து, எங்களை நேசித்து, எங்களுக்கு சிலுவையில் என்ன பாடுபட்டு எப்படி எல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர் என்பதை பார்க்கும்படி எங்கள் மனக்கண்களை திறந்தள்ளும். ஆண்டவர் ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இதெல்லாம் எனக்கு பண்ண தெரியலையே என்று ஏக்கத்தில் இருப்பார்கள் என்று சொன்னார். எப்படி நான் தியானிப்புன்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த மாதிரிலாம் அனுபவம் எதுவும் இல்லையே, எனக்கு பண்ண தெரியலையே என்று யாராவது ஏங்கிக் கொண்டிருப்பார் என்று சொன்னார். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே போதிக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். ஏனென்றால் நீர் சொல்லியிருக்கிறீர், நானே போதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, எபிரேயர் 8 சொன்னீர், நானே போதிப்பேன் சொல்லியிருக்கிறேன். புதிய உடன்படிக்கையின் பெரிய ஆசீர்வாதம் அது. அவர்களுக்கு எந்த விதத்திலே புரியுமோ அந்த விதத்திலே ஆண்டவருடைய நீர் இவர்களுக்கு போதித்து இந்த சத்தியங்களுக்குள்ள இவர்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
அன்று இந்த வல்லமையுள்ள ரத்தத்தின் சத்தியத்தை பார்க்கும்படி, அதை அனுபவிக்கும்படி இவர்கள் மனக்கண்களை திறந்தள்ளுவீராக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, நம்முடைய சிலுவையை விட வேறு எதையும் நாங்கள் மேன்மை பாராட்டாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். சிலுவையே எங்கள் மேன்மை, எங்களுடைய உச்சம் ஒன்று இருக்கும் என்று சொன்னால், எங்களுடைய பவர் ஹைட்ஸ் ஆஃப் அவர் பவர் ஒன்று இருக்கும்னா அதனுடைய சிலுவை மாத்திரமே. எங்களுடைய எந்த பிரச்சனையும் அதை விட பெருசா எங்களை உயர்த்தி விடாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை காத்துக் கொள்வீராக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நாள் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுது பார்க்கிறவங்க, பின்னாடி யூடியூப்ல பார்க்க போறவங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய வல்லமை, அதில் இரத்தத்தின் வல்லமை இவர்களுக்குள்ளே கிரிய செய்வதாக, சங்கிலிகள் உடைவதாக, எல்லா விதமான அவிசுவாசங்களும் பயங்களும் இயேசுவின் நாமத்திலே முறிந்து போவதாக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ரத்தம், ஜீவ ரத்தம் அவர்களுக்குள்ளே பாய்ந்து செல்வதாக, மனதின் இடங்களிலே அமைதிப்படுத்துவதாக, எல்லா டென்ஷன்ஸ் அமைதியாவதாக. pray for people with high BP, blood pressure higher ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ரத்தத்தின் வல்லமை ஆண்டவரே அவருடைய அந்த பிபியை குறைக்க முடியாது ஜெபிக்கிறேன். தேங்க்யூ. It will be normal. அந்த டைம் டெஸ்ட்டுக்கு போகும்போது லார்ட் let them see it being normalized. நார்மலா இருக்கிறவர்கள் பாப்பார்களாக. தேங்க்யூ லார்ட். அது மட்டும் வேற எந்த பகுதியில் பிரேக் த்ரூக்காக ஜோம் இருக்கிறவர்களாக நான் ஜெபிக்கிறேன். ரத்தத்தின் வல்லமை கிரியை செய்வதாக, ரத்தத்தின் தியானத்துக்குள்ளே எடுத்து செல்கிறார். இந்த கருத்தைங்களே போடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. See you in the next meeting. Thank you.